திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கனி அப்பமோடவள் ஒரு கப்பிய கரி முகன் அடிப்பேன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உழைபவர் கற்பகமனவினை கடிதேகும் தமும் மதியமும் வைத்திடும் அரண் மகன் மற்பொருதிரள் பூய மறையான் மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு படிவேனே தமிழடைவினை முற்படுகிறிதல் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரிதாட்சி உணரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புணம் அதன் நிலையமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமணம் அருள் பெருமான் எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவே ஈட்டனையாள் கந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே ஒளிர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்விதப்பில் அணைந்த வீரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமொழி திருவா அது ஒரு திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமிபாளுடன் ஆகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் இன்றைய சண்டேச நாயனாரை பற்றி பேசுவதற்கு திருவள்ளும் குருவர்களும் அடியார்களும் கொட்டியுள்ளது. தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ்வண்டத்தோடும் உடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போனகமும் அருளி ஜோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டருக்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. கேடும் ஆக்கமும் கெட்ட தெரிவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம் விரலில் விளங்கினார் என்று சேக்கிழா சுவாமிகள் மிக அற்புதமாக திருக்கூட்ட சிறப்பில் கூறுவார். இந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் எப்படி இருப்பார்கள் என்றால் கேடும் ஆக்கமும் கெட்ட தெரிவினார். அவர்கள் வறுமை வந்தாலும் செல்வம் மிகுந்தாலும் குறைவதும் மிகுவதும் இருந்தாலும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் ஒரே நோக்கோடு இருப்பார்கள். அவர்களுக்கு இரவு ஒண்ணுதான், பகல் ஒண்ணுதான், எல்லாமே அவர்களுக்கு ஒன்று போலவே தான் தெரியும். ஏன் என்றால் அவர் திருவாகிய சிவத்தை எந்த நேரம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அடியார் பெருமக்களுக்கு எல்லாமே எப்படி இருக்கும்னா ஒன்று போலதான் இருக்கும். அவங்க வறுமை வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, செல்வம் ரொம்ப வந்துருச்சுனாலும் அதனால ஆடவும் மாட்டாங்க. ஒரே சமநோக்கோடு இருக்கின்றவர்கள் அடியார் பெருமக்கள். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், அதெல்லாம் கெடும்படி இந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் இருப்பார்கள். அடுத்து சொன்னாரு ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் அப்படின்னு. ஓடு செம்பொண்ணு ரெண்ட பார்த்தாலும் எப்படி தெரியணும் அப்படின்னா நமக்கு ஒரே போலதான் தெரியணும். ஆனா நமக்கு என்ன தெரியுது, நமக்கு ஓடு ஓடாதான் தெரியுது, செம்பொண்ணு பொண்ணு பொண்ணாதான் தெரியுது. ஆனா அருளாளர்களுக்கு எப்படி தெரியும்னா ரெண்டு ஒன்று போலதான் தெரியும். ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன், திருச்செந்தூர்ல கடற்கரையோரம் ஒரு 2 ஞானிகள் போய்கிட்டு இருந்தாங்க. முன்னாடி போனவர் என்ன பண்ணாரு, அப்படி கீழே திரும்பி பார்த்தாரு. கீழே பார்த்தா ஒரு நகை தெரிஞ்சது. அதை மண்ணை வச்சு மூடிட்டு நம்ம கண்ணுக்கு இதுவும் தெரியுதே, இந்த நகை நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த மணலால மூடிட்டு அப்படி முன்னாடி போனாரு. பின்னாடி வந்த ஞானி அவரை பார்த்து கேட்டாரு, என்னப்பா என்ன செஞ்ச அப்படின்னாரு. சாமி, நம்ம எல்லாம் முற்றும் துறந்து வந்துட்டோம், நம்ம கண்ணுக்கு முன்னாடி அந்த நகை தெரிஞ்சது, அதனாலதான் நான் என்ன செஞ்சேன்னா அதை மூடி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னாரு. அப்ப இன்னும் உனக்கு அது நகைன்னு தெரியுதா அப்படின்னாரு. இன்னும் உனக்கு அது நகைன்னு தெரியுது, அப்ப நீ உங்களோட நான் என்ன செய்ய மாட்டேன், உறவை வச்சுக்கிட மாட்டேன், நீ போ, நீ ஒரு இடத்துக்கு போ, நான் ஒரு இடத்துக்கு போறேன்ட்டு அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுவார். அப்படி ஞானிகளுக்கெல்லாம் அவங்களுக்கு பொண்ணு ஒண்ணுதான், மண்ணும் ஒண்ணு. சுந்தரம் சுவாமிகளை பார்த்து சிவபெருமான் சொன்னார், அந்த அடியார் திருக்கூட்டத்திலிருந்து ஒதுக்கி வச்சதும் நேர ஆறு பெருமான்ட்ட வந்தாரு சுந்தரம் சுவாமி. பெருமானை என்ன ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல, ஒன்னையும் சேர்த்துல சாமி ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னாரு. 60 மணியும் சேர்த்து அந்த கூட்டத்தை ஒதுக்கி வச்சுட்டாங்க. பிறகு என்று ஒதுக்கி வைத்ததும் உடனே சாமிகிட்ட போய் சொன்னாரு, சாமி என்ன செய்யலாம் அப்படின்னதும் உடனே நீ அடியார்களை புகழ்ந்து பாடுப்பா அப்படின்னாரு. அந்த அடியார்கள்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினில் இன்பம் மாறுவார்,
இருமையும் கடந்து நின்றால் இவரை நீ அடைவாய் என்று சாமி சொல்றாரு, சிவபெருமான் சொல்றாரு. யாரை பார்த்து? சுந்தரம் சாமியை பார்த்து சொல்றாரு. இந்த அடியார் மக்கள் எப்படின்னா பெருமையால் தம்மை ஒப்பக்கூடியவர்கள். சிவபெருமானை ஒப்பிட்டு எந்த தெய்வத்தையும் சொல்ல முடியாது. எந்த தெய்வத்தையும் சொல்ல முடியுமா? ஏன்னா சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. அவர் ஒப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரே ஆள் யாருன்னா சிவன் அடியார்கள் மட்டுமே. அதனாலதான் பெருமையால் தம்மை ஒப்பார். பேணலால் அவரை பூசித்து பூசித்து பெற்றோராகவே திகழக்கூடியவர்கள் அடியார்கள் மக்கள். அடியார்களுக்கு பெற்றோர் யார் அப்படின்னா சிவபெருமான் தான். சிவபெருமானுக்கு பெற்றோர் யாருன்னா அடியார் மக்கள். அதுதான் சொல்றாரு, பேணலால் எம்மை பெற்றோர் அப்படின்னு. அவர்கள் எந்த நேரமும் பூசித்து பூசித்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? இவ்வளவு நேரம் ஆயிடுச்சாச்சு. பூசித்து பூசித்து எம்மையே பெற்றவர்கள் இந்த அடியார் மக்கள். அன்றாட சாமிய அபிஷேகம் பண்ண, அலங்காரம் பண்ண, சந்தனகுமம் வச்சு பார்த்து 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 திருமுறைகள் பாடி பாடி இந்த குழந்தைய தாய் என்ன செய்வாங்க அப்படின்னா, பிறந்த குழந்தைய நல்லா குளிப்பாட்டி என்ன செய்வாங்கன்னா திருஷ்டி பொட்டெல்லாம் வச்சு நல்ல பவுடர் நல்ல நிறைய அப்பி போய் என்ன செய்ய மாட்டாங்கன்னா மண்ணில் போய் விளையாட விட மாட்டாங்க. விளையாட விடுவாங்களா? நல்லா சீவி சிங்காச்சு அளவு பார்த்து மண்ணில் போய் அந்த பிள்ளை விளையாட விடுவாங்களா? விட மாட்டாங்க. அதே போல தன்னை பூசிக்கின்ற அடியார்களை சிவபெருமான் என்ன செய்ய மாட்டாரா? இந்த மண்ணுலகத்துல சரக்கு விடணும். அப்ப இப்ப பெற்றோர் யாரு? குழந்தை யாரு? அடியார்கள் தான் பெற்றோரு. சாமி குழந்தைய சாமியை பூசிச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணி பார்த்து அலங்காரம் பண்ணி பார்த்து சந்தனகுமம் வச்சு காலையில சிவ பூஜையில அந்த நேரத்துல யாரு பெற்றோர் இருப்பா? அடியார்கள் தான் பெற்றோர் இருப்பா. அந்த அளவுக்கு மனம் மகிழும்படி சிவபெருமான் மனம் மகிழும்படி பூசை பண்ணணும். அப்படி இருக்கக்கூடியவர்கள் பேணலால் எம்மை பெற்றோர் அப்படின்னாரு சேக்கிழார் சாமி. பேணலால் எம்மை பெற்றோர் பொறுமையால் உலகை வெல்வார் ஊனமில் ஒன்றும் இல்லை. அவருக்கு ஒரே குறிக்கோள் சிவபெருமானை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோள் மட்டுமே. பொறுமையால் உலகை வெல்வார். அதனால உலகையே வெல்லக்கூடியவர்கள் அடியார்கள். ஊனமில் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு அந்த கொள்கையிலிருந்து கொஞ்சம் கூட மாறாத நிலையில் உள்ளவர்கள் அடியார்கள். அருமையாம் நிலையில் என்றார் கொண்ட கொள்கை. அன்பில் இன்பம் மாறுவார். அன்பில் மட்டும்தான் இன்பம் மாற முடியுமே தவிர ஆசையினால் இன்பம் ஆறவே. ஆசையில இன்பம் ஆற முடியுமா? ஏன்னா ஆசை பிரதிபலனை எதிர்பார்க்கும், அன்பு பிரதிபலனை எதிர்பார்க்கும். ஆகையினாலே நாம அன்பில் தான் இன்பம் ஆற முடியும். சிவபெருமான் நம்ம ஆசை வைக்கணுமா அன்பு வைக்கணுமா? அன்பு வைக்கணுமா ஆசை வைக்கணுமா? நல்லா தெரியுமா? ஆசை வைக்க கூடாதா? சிவபெருமான் ஆசை பிரதிபலனை எதிர்பார்க்கும். சாமி நீ இதை செஞ்ச நான் இதை செய்யறேன் அப்படின்னு பேரம் பேச ஆரம்பிச்சோம். சரி, அப்படி இந்த அடியார் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் அன்பில் இன்பம் மாறக்கூடியவர்கள் அடியார்கள். அருமையாம் நிலையில் நின்றால் அன்பில் இன்பம் மாறுவார். இருமையும் கடந்தினார். இரவு பகல், இன்பம் துன்பம், செல்வம் வறுமை, இதெல்லாம் கடந்தவர்கள் அடியார் மக்கள்னர். அதாவது இருமையும் கடந்து நின்றார். இவரை நீ அடைவாய் என்று இந்த அடியார் பெருமக்களை போய் நீ அடைவாயாக, அவர்களை போற்றி பாடுவாயாக என்று சிவபெருமான் சுந்தரம் சுவாமிகிட்ட சொன்னதும் உடனே அடியும் எடுத்து கொடுத்தாரு. தில்லைவாள் அந்தனன்னு பாட்டுக்கு அடியும் எடுத்து கொடுத்து அதிகம் பாடினாரு. பாருங்க பாட்டு. அதுக்காகவே வந்தவர் சுந்தரம் சுவாமி. மாதவம் செய்திட தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்டர் தொகை தர ஓதுவார் அவர் மேல் மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார் என்று சேக்கிழார் சாமிகள் அந்த இடத்துல மிக அருமையாக சொன்னார். அப்படிப்பட்டவர்கள் அடியார் திருத்தொண்டர் தொகை பாடுவதற்காகவே வந்தவர் சுந்தரம் சாமி. கடமை முடிஞ்சது நேர சாமி கைலாயத்துக்கு கூட்டு போயிட்டார். நமக்கு கடமை முடிஞ்சிச்சுன்னா நமக்கு ஒரு யானை அனுப்புவாரு. நாம எதுக்காக வந்திருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம எந்த கடமைக்காக வந்திருக்கோம்? சிவபூஜை செய்வதற்காக மறந்துடக்கூடாது. சிவபூஜை செய்யறதுக்கு தான் இந்த மண்ணுலகத்துக்கு வந்திருக்கோம். இந்த கடமையை நம்ம கரெக்டா ஆட்டிட்டோம்னா நம்ம சாமி விரைவா போயிடலாம். 63 நாயன்மார்கள்ல முக்கியமா அவங்க செய்யற பணியெல்லாம் நம்மளாம் செய்ய முடியாது. எளிமையா என்ன செய்யலாம்? சிவபூஜை செய்து உயிர்வடையும். கண்ணை தோண்டி கொடுக்க முடியுமா? நான் சிவபெருமான் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கேன், நான் கண்ணை தோண்டி கொடுத்துறேன். நம்ம தோண்டி வச்சோம்னா குற்றம் ஆயிரும். ஏன்னா நம்ம கரணங்கள் பசு கரணங்கள். அவங்க கரணங்கள்லாம் அவங்க எல்லாமே சிவசிந்தனையா இருந்ததுனால அவங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் சிந்தனையோடு செய்த காரணத்தினால அதுல பதிகரணமாக ஆகியது. நம்மளுடைய கரணம் பசுகரணம். இந்த கரணத்தை கொண்டு நம்ம கண்ணை தோண்டோம்னா வினைப்பயனாக ஆகிவிடும். அவர்கள் செய்தது சிவமாகவே இருந்து செஞ்சாங்க, அதனால அது பதிகரணமாக ஆகியது. நிச்சா அப்படி கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார்.
அவங்களுக்கு பண்ணு ஒண்ணுதான். கூடும் அன்பிடில் சிவபெருமான் மேல் கொண்ட அன்பின் காரணமாக கூடும் அன்பிடில் கும்பிடலே என்று வீடும் வேண்டும். சாமி அம்பாளும் கைலாய மலையில் வீட்டில் இருக்கும்போது அடியார் பெருமக்கள்லாம் வந்து தரிசனம் பண்ணிட்டே இருந்தாங்க. சிவபெருமானையும் அம்பாளையும் பண்ணிட்டு இருக்கும்போது அம்பாள் சொன்னாங்கன்னா, சாமி இந்த அடியார் பெருமக்கள்லாம் உங்களை வணங்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு நீங்க ஏதாவது பார்த்து செய்யக்கூடாதா அப்படின்னாங்க. உடனே சாமி சொன்னாரு, தேவி அவர்களுக்கு மோட்சத்தை தருகின்றோம் அப்படின்னாராம் சிவபெருமான். அப்ப அடியார் பெருமக்கள் என்ன சொன்னாங்கன்னா, சாமி மோட்சமே வேண்டாம், கும்பிடலே என்று வீடும் வேண்டாம், எங்களுக்கு வீடு பேர் கூட வேண்டான்ட்டாங்களாம் அடியார். அதான் அடியார் பெருமக்களுடைய சிறப்பு. தொண்டர்தம் பெருமை சொல்வதும் பெரிதே. நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, அந்த அடியார் பெருமக்கள்லாம் மோட்சத்தை கூட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, வீடு பேரும் வேண்டாம், வீடும் வேண்டாம் விரலில் விளைகின்றோம். அதனாலதான் சிவபெருமானே என்ன சொன்னாரு, என்னை விட உயர்வானவர்கள் அடியார் பெருமக்கள்னு சிவபெருமானே சொன்னார். ஏன்னா தொண்டர்தம் உள்ளத்துல சிவபெருமான் எப்பயும் அடக்கும். உமையவளோ இறைவனுக்குள் ஒடுக்கும், அந்த இறைவனோ தொண்டருக்குள் ஒடுக்கும். ஆகையினாலே தொண்டர்தம் பெருமை சொல்வதும் பெரிதே என்று நமது அருளாளர்கள் மிக அற்புதமாக சொல்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த பாட்டுல மிக அற்புதமாக யார் சொல்றா, சேக்கிழார் சுவாமிகள் நமக்கு சொல்கின்றார். இப்ப நம்ம புராணத்துக்குள்ள போக போறோம். சண்டேச நாயனாருடைய புராணம். சண்டேச நாயனார்னு சொன்னதுமே உங்களுக்கு என்ன ஞாபகம்? நிறைய பேர் கோயில போய் ஒரு தட்டு தட்டுவாங்க. அப்படி தட்டலாமா? எவ்வளவு பெரிய பாவம். தட்டக்கூடாது. நூல் எடுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நூல் எடுத்து போடுறது, அது செய்யக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விநாயகர் பெருமானுக்கு ஒரு சண்டேஸ்வரர் இருப்பார். அவருக்கு பேரு கும்போதர சண்டர் என்று பெயர். முருகப்பெருமானுக்கு ஒரு சண்டேஸ்வரர் இருப்பார். அவருக்கு பேரு சுமித்திர சண்டர் என்று பெயர். அம்பாளுக்கு ஒரு சண்டீஸ்வரி இருப்பாங்க. அவங்க பேரு யமனி சண்டீஸ்வரின்னு பேரு. சாமிக்குரிய சண்டேஸ்வரர் வந்து கொனிச்சண்டர் என்று பெயர். அதே மாதிரி சிவசூரியனுக்கு ஒரு சண்டீஸ்வரர் இருப்பாரு. அவருக்கு வந்து தேஜஸ் சண்டர்னு பேரு. இப்படி இத்தனை பேருக்கும் சண்டேஸ்வரர் இருக்காங்க. அந்த அமைப்புல அது சிவபூஜை பண்றவங்களுக்கு தெரியும் தேஜஸ் சண்டர்னா யாரு அப்படின்னு. சிவசூரிய பூஜை நடத்தும் போது கடைசியா அவருக்கு என்ன நைவேத்தியம் கொடுத்தோமோ அதை அவருக்கு கொடுத்து அந்த பூஜா பலனை கேட்டு வாங்கிக்கணும். அப்படிப்பட்ட நிலையில் சண்டீஸ்வரர் சோழ வளநாட்டில் திரு சேஞ்சலூர் என்ற தலத்தில் அவதாரம் செய்து. இந்த சேஞ்சலூர் எப்படிப்பட்ட நகரம் அப்படின்னா, முருகப்பெருமான் வந்து அங்கே இருந்து தங்கி அந்த காவிரி ஆற்றுல குளிச்சு, முருகப்பெருமான் அங்க குளிச்சு என்ன செஞ்சாராம், சிவபூஜை பண்ண இடம் இந்த திரு சேஞ்சலூர். அப்ப எப்படிப்பட்ட தலம் நீங்களே யோசிச்சு பார்த்துங்க. அப்படிப்பட்ட 2வது 5 ஊர் ரொம்ப சிறப்பான ஊர். அதுல ஒரு மணிமுடி சூடக்கூடிய 5 திருநகர்ல இது ஒரு முக்கியமான ஊர் திரு சேஞ்சலூர். திரு கரூர், சேஞ்சலூர், திருவாரூர் போன்ற தலங்கள் எல்லாம் மணிமுடி சூட்டக்கூடிய ஒரு இடம். சிதம்பரத்துல அந்த சிதம்பரத்துல சூட்டுவாங்க. அங்க நம்ம கூட்டுறவினர் போய் கேட்டது தான் அவங்க என்ன செஞ்சாங்க, சோழ மன்னர்களை தவிர வேற யாருக்கும் நாங்கள் மணிமுடி சூட்ட மாட்டோம் என்று சொன்னதும் உடனே அப்படியே அதை சிந்தனையிலேயே உறங்கிட்டு இருந்தாரு கூட்டுறவினர். உடனே சாமி என்ன பண்ணுவாரு, தன்னுடைய திருவடியை எடுத்து அவருக்கு சொல்லி, தன்னுடைய திருவடி எடுத்து உனக்கு இதுவே உனக்கு மணிமுடியாக திகழட்டும் என்று சிவபெருமான் தன் திருவடியை தூக்கி யார் மேல வச்சாராம், கூட்டுவன். எவ்வளவு பெரிய சிறப்பு. நாம என்ன நினைக்கின்றோமோ அந்த நினைப்புக்கு தகுந்தவாறு சிவபெருமான் வந்தார். நம்ம நினைக்கிற நினைப்புலதான் இருக்கு. அப்ப அதே சிந்தனையில உறங்கி கொண்டிருந்ததுனால் சிவபெருமானே நீ அதை பத்தி கவலைப்படாதப்பா, ஆனா சாமி மேல மிகுந்த பற்று, கூட்டுவனுக்கு மிகுந்த பற்று. உடனே சாமி திருவடியை தூக்கி சுட்டி, சோழ மன்னருக்கு சுட்டல்னா என்னப்பா, நான் உனக்கு சுட்டுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சாமி திருவடியை தூக்கி. இப்படிப்பட்ட கருணாமூர்த்தி சிவபெருமான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ இந்த எண்ணத்துக்கு தகுந்தவாறு சிவபெருமான் என்ன பண்ணுவாராம், வந்த நம்ம எண்ணம் மட்டும் அவர்கிட்ட இருந்தப்பா. எண்ணி எண்ணமெல்லாம் எண்ணி அங்கு திண்ணியதாக பெறேன் என்று கூட வள்ளுவர் சொல்லுவார். அந்த அடிப்படையில திரு சேஞ்சலூர் என்ற தலத்தில் அவதாரம் செய்தார். அங்கே குமார கடவுளாக விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கே பூசித்த தலம் அந்த திரு சேஞ்சலூர். மறைவர்களெல்லாம் வாழக்கூடிய அந்தனர் குலத்தில் யாரு பிறந்தா, நம்ம சண்டேச நாயனார் பிறந்தார். அவர் பேர் என்ன பேருனா விசார சர்மர் என்று பேர். சண்டேச நாயனாரோட பேர் என்ன பேரு, விசார சர்மர். இப்ப இருக்கிற சண்டேஸ்வரர், அவர் இருக்கும்போது ஒரு சிவன் கோயில் பேர் பாருல, அப்ப உள்ள சண்டேஸ்வரர் வேற. இப்ப இருக்கக்கூடிய சண்டேச நாயனாருக்கு பேர் என்னன்னா விசார சர்மர். அவர் தான் திரு சேஞ்சலூர்ல அவதாரம் செய்த சண்டேச நாயனார். எல்லா திருக்கோயிலையும் அவருக்கு ஒரு தனி இடம் இருக்கும். சிவபெருமானுக்கு என்னென்னலாம் சாத்திரமோ அத்தனை யாருக்கு வரும், சண்டேச நாயனாருக்கு வரும். மாலை சாத்தினாலும் சண்டேச நாயனாருக்கு வரும், நைவேத்தியம் கொடுத்தாலும் சண்டேச நாயனாருக்கு வரும், எது கொடுத்தாலும் சண்டேச நாயனாருக்கு வரும். நம்ம கோயில் இங்க இல்ல சண்டேச நாயனார், இருக்கிற மாதிரி பாவனை பண்ணணும்.
சுத்தி வரும்போது அந்த இடத்துல சண்டேசனார் இருப்பதாக பாவித்து அவர்கிட்ட சிவ தரிசன பலனை கேட்டு வாங்கிக்கணும். அது மாதிரி இங்க உள்ள நுழையும் போது இந்த இடத்துல அதிகாரநந்தி இருக்கிறதாக பாவித்து கொண்டு நம்ம உள்ள வரணும். உள்ள போகும்போது அதிகாரநந்தியை வணங்கிட்டு போகணும். வெளியில வரும்போது சண்டேசனாரை அவர்கிட்ட சிவ தரிசன பலனை வாங்கிக்கிட்டு வெளியில வரணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. சிவன் கோயிலுக்கு போனாலே இந்த 2 பேரை பார்க்காம வெளியில வந்துடக்கூடாது. அதனால என்ன, ஆனா சிவபெருமான் கணக்கு அது வேற விஷயம். இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை செய்யாம இருக்கக்கூடாது. சண்டேசனாரை கண்டிப்பா பார்த்துட்டு தான் வெளியில. சரி, அப்படி மறைவர் குலத்தில் வாழ்ந்த அவர் திருநீரு புனையும் ஒருமையும் எந்த நேரம் திருநீரு அந்த நாளே பொதுவாக என்ன செய்வாங்க, திருநீர் பூசுவாங்க. அந்த ஒழுக்கத்துல ரொம்ப முக்கியமானது திருநீர். திருநீர் பூசாம அவங்க எந்த நிலையிலையும் இருக்க மாட்டாங்க. காலையில செய்யக்கூடிய கடமையில அவங்க ரொம்ப உரைப்பா இருப்பார்கள். அப்படி அந்த குலத்தில் பிறந்து ஒரு திருநீர் புனையும் ஒருமையும் இருபிறப்பின் சிறப்பும். இருபிறப்பு என்ன அர்த்தம்னா, இருபிறப்பு நமக்கு ஒன்று உலகியல் பிறப்பு, மற்றொன்று இறையியல் பிறப்பு. உலகியல் பிறப்பு என்பது என்ன, இறையியல் பிறப்பு என்பது என்ன அப்படின்னா, உலகியல் பிறப்பு வந்து நம்ம இப்ப பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்கு 45 ஆகுதுங்க, எனக்கு 48 ஆகுதுங்க, எனக்கு 49 ஆகுதுங்க. இது வந்து உலகியல் பிறப்பு. இறையியல் பிறப்பு என்பது என்னன்னா, தீட்சை நம்ம என்னைக்கு எடுக்கிறோமோ அது அப்ப நம்ம சிவபெருமானுடைய பிள்ளையாயிரும். அதுதான் இறையியல் பிறப்பு. தீட்சை யார் யாரெல்லாம் எடுத்திருக்கீங்க? 2 தானே, 3. நீங்க சிவபெருமானுக்கு குழந்தையா நீங்க 2 பிறப்பு உங்களுக்கு வந்துருச்சு. உலகியல் பிறப்புல இருந்து இறையியல் பிறப்புக்கு போயிட்டீங்க. சிவ குடும்பத்துல ஒரு ஆளா இணைஞ்சிட்டீங்க. இப்ப ஏன் தீட்சை எடுக்க சொல்றது காரணம் என்ன அப்படின்னா, தீட்சை எடுத்தாச்சுன்னா சிவபெருமானுடைய குழந்தை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்துல நம்ம பிள்ளைய உரிமை என்னன்னு சொல்லலாம்ல. நம்ம பிள்ளைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். வெளில இருந்து ஒருவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா? நம்ம எதுனாலும் நம்ம பிள்ளைகிட்ட தான் எதுனாலும் சொல்றது வைக்கிறது, உரிமையா பேசுறது வைக்கிறது எல்லாமே யார்கிட்ட உரிமையா இருப்போம்? நம்மளுடைய பிள்ளைகிட்ட தான் உரிமையா இருப்போம். அதே போல சிவபெருமான் நம்மளை முதல்ல கடை தேர்த்த பார்ப்பார். தீட்சை யார் எடுத்துக்காங்களோ அவங்களதான் சாமி என்ன பண்ணுவாரு, முதல்ல கடை தேர்த்த தன் நிலைக்கு உயர்த்த முயற்சி செய்வார் சிவபெருமான். அதுக்கு நம்ம துணை செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் கூப்பிட்டாருன்னா போறதுக்கு தயாரா இருக்கணும். இல்ல சாமி நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு இன்னும் நிறைய சுகபோகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு வாரேன்னு நினைச்சோம்னாலும் அதுக்கு சிவபெருமான் ரெடி தான். நீ எத்தனை பிறவினாலும் சரிப்பா, எடுத்துட்டு வாப்பா அப்படின்ற சாமி. இப்ப நமக்கு இந்த இதை கிடைச்சிருக்கு, அதை நம்ம வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தீட்சை கிடைச்சிருச்சுல, அதை என்ன செய்யணும், அதை கடைசி வரைக்கும் அந்த வழிபாடை உரைப்பாக செய்து செய்து நாம அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அந்த குலத்துல திருநீர் பூசக்கூடிய அந்த நெறியிலையும், எந்த நிலையிலையும் திருநீர் பூசுகின்ற அந்த நெறியிலையும் இருபிறப்பு, அதாவது மாட்டுல இவரே சொல்லுவாரு, ஞானசம்பந்தர் சொல்லுவாரு, ஒரு வாயினை மானாங்காரத்து ஈரியல் வாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சூடர் உங்கர்கள் பிறவும் படைத்தளித்தளிப்பமும் மூர்த்திகள் ஆயினை இருவரோடு ஒருவன் ஆகி நின்றனை ஓரால் நீழல் ஒன்களல் இரண்டும் முப்பொழுதேத்திய 4 கோழி நேரி காட்டினை நாட்டம் 3ஆக கோட்டினை இருநதி அரவமோடு ஒருமதி சூடினை ஒரு தாளீரையில் மூவிலை சூளம் 4கால் மான்மரி 5 அறவும் ஏந்தினை காய்ந்த 4 மும்மதத்து இருகொட்டு ஒரு கரி ஈழலி துரித்தனை ஒருதனும் இருகால் வளையவான் முப்புறத்தோடு. அதுல சொல்லுவாரு, இருபிறப்பு ஒன்று முப்பொழுது குறை முடித்து 4மறை ஓதி 5வகை வேள்வி அமைத்து ஆரங்க முதலெழுத்து ஓதி வரன்முறை பயின்றெழு வான்தனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினே அப்படிங்கிறாரு ஞானசம்பந்தர் பெருமான். அப்ப இருபிறப்புங்கிறது என்னது, வாங்க அவங்க இல்லையா, அவங்க வர்றாங்க அப்படின்னு வந்துட்டேன் அவங்க அப்படிங்களா. இருபிறப்பு ஒன்று முப்பொழுது. அப்ப இருபிறப்பு என்பது உலகியல் பிறப்பு, மற்றொன்று இறையல் பிறப்பு. இந்த 2ஐயும் தீட்சை எடுத்தவங்க அடைந்தது. அப்படிப்பட்ட இருபிறப்பாக வழங்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தில் தீட்சை பெற்று என்ன செஞ்சாரு, அந்த ஒழுக்கத்தில் சிறந்து விளங்கினார்.
முத்தலல் ஓம்பும் நெறியும் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த வேள்வி செய்வாங்க. அந்த வேள்வி செய்கின்ற நெறியிலையும் 4 வேதங்களை பயின்ற புலமையையும் அவங்க என்ன செய்வாங்க, அந்தணர்கள்லாம் 4 வேதங்களை ஓதுவார்கள். ரிக், யசுர், சாமம், அதர்வண வேதங்களை ஓதுவார்கள். இந்த ரிக், யசுர், சாமம் இந்த 3 வேதங்களுடைய சாரம் தான் அதர்வண வேதம். அப்படி அந்த சின்ன பிள்ளையில என்ன செய்வாங்க, அந்தணர்கள்லாம் அந்த வேதங்கள் கற்க அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சாம காலங்கள் எல்லாம் பாடுறதுக்கு அவங்கள வேதங்கள் பயிலுவதற்கு சிறு பிள்ளையிலே விட்டுருவாங்க. அந்தந்த குலத்துல என்ன ஒரு அடிப்படை இருக்கோ அதை அவங்கவுங்க அந்தந்த குலத்துல உள்ளவங்க செய்வாங்க. அதே போல அந்தணர் குலத்துல அவரை என்ன செஞ்சாங்க, வேத பாடசாலையெல்லாம் படிக்க வச்சாங்க. அவர் என்ன செஞ்சாரு, அதெல்லாம் கற்று தேர்ந்தார். ஆசிரியருக்கே சொல்லுகின்ற அளவுக்கு என்ன பண்ணாரா, தேர்ந்து வழங்கினாராம் விசார சர்மனார். புலமையும் 5 தொடர்ந்து வரும் தகைமையும் 6 தொழில்கள் புரியும் நிலவையும் மறையவர்களை 7 உலகங்களும் புகழும்படி என்ன செய்தாராம், அவர் சிறந்து விளங்கினார் விசார சர்மனார். அப்படிப்பட்ட நிலையில அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த உபநயனம் செய்வாங்க. இந்த பூணூல் கல்யாணம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க. அதெல்லாம் அவருக்கு ஞானசம்பந்த பெருமான் அப்படிதான். அப்படிப்பட்ட நிலையில தான் இருந்தாரு ஞானசம்பந்த பெருமான். அந்த குலத்தில் தோன்றினார். இவரும் மேகங்கள் தவழும் மடாலயங்கள் மேக முழக்கம் வேத ஒளி முழங்கும். அவர் பிறகுமே என்ன செய்ய, வேத ஒளியெல்லாம் முழங்கியது. மாணவர்கள்லாம் பூமாலை பொழிந்தார்கள். ஏன்னா அவர் என்னது ஆக போறாரு, சண்டேச நாயனராக ஆகுகின்ற காரணத்தினால். மேலும் அந்த ஊர்ல என்ன சிறப்பு அப்படின்னா, ஓமங்களுக்கு உதவும் பசுக்கள் எந்த நேரமும் அங்க எங்க பார்த்தாலும் பசுக்களா இருக்கும். இந்த ஊர்ல திரு சேஞ்சலூர். கதை நல்லா கவனமாக இருக்கீங்களா? அவர் பிறந்த ஊர் என்ன ஊரு? சேஞ்சலூர். அந்த ஊர்ல எங்க பார்த்தாலும் பசுக்கள் எல்லாம் வேந்து கொண்டிருக்கும். அதுல இருந்து எடுத்து என்ன செய்வாங்க, திருநீர்லாம் தயாரிப்பாங்க. அந்தணர்களுக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, அந்த பசுவினுடைய சாணத்தை எடுத்து உண்மையிலே என்ன செய்வாங்க, அதை தயாரித்து தான் திருநீரே பூசுவாங்க. இந்த பெட்டி கடையில போய் என்ன செய்ய மாட்டாங்க. நம்மளும் என்ன செய்யணும், சுத்தமான பசுஞ்சான விபூதியை தான் எடுத்து பூசணும். அதை எடுத்து நம்ம அனுஷ்டானம் பண்ணி முடிச்சு அதை என்ன செய்யலாம், நம்ம திருநீரெல்லாம் முடிச்சுக்கலாம். அப்படி மண்ணி ஆற்றங்கரையில யாகசாலைகள், அந்த கரை என்னன்னா, அந்த மண்ணி ஆற்றங்கரையில தான் முருகப்பெருமான் அங்க நீரிழந்தார். காவிரி போகக்கூடிய மண்ணி ஆற்றங்கரை. அங்க எந்த நேரமும் அந்த ஆறு தான் ஓடிக்கிட்டு இருக்கு, எங்க நம்ம சேஞ்சலூருக்குள்ள. அப்படி அங்க பெரிய பெரிய வேள்விகள் எல்லாம் நடக்கும். அதில் அவிர்வாகம் எல்லாம் கொடுப்பார்கள். அது என்ன ஒரு நகரம் அப்படின்னா, குலோத்துங்க சோழ மன்னன், அனபாய சோழ மன்னர்லாம் அவதரிக்கக்கூடிய ஒரு நாடு இந்த சோழ நாடு. சோழ நாடு என்னன்னு சொன்னா, சோறுடைத்து அப்படின்னும். சேர நாடு வேலமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு பாட்டுடைத்து முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். அப்படிப்பட்ட சான்றோர்கள் வாழ சோறுடைத்து, அதாவது முக்தி அடையக்கூடிய எத்தனையோ ஆன்மாக்களை எல்லாம் உயிர்விக்கக்கூடிய இடம் எது என்று கேட்டால் சோழ நாடு. அந்த சோழ நாட்டில் தான் அவதாரம் செய்தார் விசார சர்மனார். அப்படிப்பட்ட நிலையில் அங்கு எப்படின்னா, அந்த ஊரு பண்ணின் பயனாம் நல் இசையும், பண்ணுக்கு எது சிறப்புன்னா இசை. பாலின் பயனாம் இன் சுவையும், பாலுக்கு எது சிறப்புன்னா அது கொடுக்கக்கூடிய சுவை. கண்ணின் பயனாம் பெரும் கொலியும், கண்ணுக்கு பயன் எதுனா நாம காண்பது. கருத்தின் பயனாம் எழுத்து அஞ்சும், நாம எண்ணக்கூடிய எது அப்படின்னா 5 எழுத்த எந்த நிலையிலையும் எண்ணிக்கொண்டே இருந்ததுதான் நமக்கு சிறப்பு. 5 எழுத்தை எந்த நிலையிலையும் மறக்கவே கூடாது. சும்மா இருந்தா கூட எதை எண்ணணும்னாரு, 5 எழுத்தை எண்ணணும் அப்படின்னா. கருத்து கருத்து எதுவாக இருக்கணும், 5 எழுத்து எந்த நேரமும் நமச்சிவாயம் 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 சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். இது அவங்களுக்கு சிந்தனை நின்றனக்காக்கி நாயினன் தன் கண்ணினின் திருப்பாத போதுக்காக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்காக்கி 5 புலன்களார வந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை மாலபுத பெரும் கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடு அணைய மேனி தனிச்சுடரை 2 விழுதி தனியினருக்கேன் என்று விட சொல்ற மாணிக்கவாசகன். அதை அப்படியே சொல்றாரு. பண்ணின் இசையாம் நல்லிசையும், பாலின் பயனாம் இன் சுவையும், கண்ணின் பயனாம் பெருங்கொழியும், கருத்தின் பயனாம் எழுத்தஞ்சும். கருத்து எந்த நிலையிலையும் நாம் 5 எழுத்தை எண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதை இதை கூட சொல்றாரு. சிவாய நம என்று இருக்கினல்லார் மொய்த்தகதி மதில் போல்வார் அவர் பாதிரி புலியூர் அத்தன் அருள் பெறலாமே அறிவில்லா பேத நெஞ்சே என்று கூட
சமயம் சொல்றாரு. எப்படி இருக்கணும்? எந்த நேரமும் சிவாய நம என்று இருக்கினல்லா, எந்த நேரமும் சிவருமான சிவாய நம சிவாய நமன்னு சொல்லி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணுமா. எப்படி சூரியன் ஒரு நாள் கூட தவறாம உதித்து கொண்டே இருக்கின்றதோ, நீ சிவாய நமன்னு சொல்றத நீ என்ன செய்யாத, விட்டுறாத, தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இரு. தீட்சை எடுத்தவங்க எதை சொல்லணும்? குருநாதர் சொன்ன மந்திரத்தை எந்த நேரமும் நினைந்து கொண்டே இரு. திருநீர் பூசும்போது என்ன சொல்லணும்? சிவாய நம அப்படின்னு பூசணும். சரி, அப்படி விண்ணின் பயணம் பொலிமலையும் வேதத்தின் பயணம் சைவமும் போல் மண்ணின் பயணம் அப்பதியின் வளத்தின் பெருமை வரம் புடைத்தே அப்படிங்கிறார். அப்படி மண்ணினுக்கு பயன் எது அப்படின்னா இந்த திரு சேஞ்சலூர் என்று இந்த தலத்தை பத்தி மிக அற்புதமாக சேக்கிழா சாமி சொல்றாரு. அது எப்படிப்பட்ட தலம் அப்படின்னு பார்த்தா, முருகப்பெருமானே வந்து இங்க நீராடி சிவபூசை செய்த தலம். முருகப்பெருமான் எங்கெங்கெல்லாம் சிவபூஜை பண்ணியிருக்காரு? திரு சேஞ்சலூர், கோயம்புத்தூர் பக்கத்துல திரு முருகன் பூண்டி, திருச்செந்தூர், நிறைய இடத்துல சாமி சிவபூஜை பண்ணியிருக்காரு. அப்படி அது மாதிரி நம்ம இலங்கையில அங்க சிவபூஜை பண்ணியிருக்காரு சாமி. அப்படிப்பட்ட இப்ப முருகப்பெருமான் பாருங்க செய்து காமிக்கிறாரு. முருகப்பெருமான் செஞ்சு காமிச்சு நம்ம என்ன செய்ய மாட்டேங்கோம்? சிவபூஜை பண்ண மாட்டேங்க. நிறைய பேர் எனக்கு பொழுதே போக மாட்டேங்க, வீட்டை சும்மாவே இருக்க வேண்டியிருக்குங்க அப்படிங்கிறாங்கல்ல. உட்காந்து சிவபூஜை பண்ணலாம்ல, எனக்கு பொழுதே போக மாட்டேங்குங்க அப்படிங்கிறாங்க. டிவி பார்த்தாலும் எனக்கு வெறுப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க, சோம்பேறியா இருக்கு அப்படிங்க. சிவபூஜை பண்ணலாம், திருமுறைகள் பாடலாம், தெய்வங்களோடு இணங்கி அடியோர்களோடு இணங்கி திருமுறைகள் பாடலாம். என்ன வேஸ்டா பொழுத கழிக்காம இந்த பிறவிலிருந்து எப்படியாவது தப்ப வேண்டும் என்று சிவசிந்தனையோடு இருக்கலாம். சும்மா இருந்தாலும் சாமி சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கு. சாமி சிந்தனை பண்ண 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 நமக்கு இன்பம் உண்டாகும். அவனை மறக்க மறக்க நமக்கு துன்பம் உண்டாகும். எந்த நிலையிலையும் ஈசனை மறவாத நிலை நமக்கு வரும். அதுக்கு சிவருமானுடைய திருவருள் நமக்கு துணை செய்ய வேண்டும். அவன் திருவருள் இல்லாம நாம் என்ன செய்ய முடியாது? அவரை நினைக்கவே முடியாது. என் கண்ணை மூணாலும் உலக சிந்தனை தான் வரும். உலக சிந்தனை வருதுன்னா நமக்கு இன்னும் நமக்கு தவப்பயன் கூட்டி வைக்கலன்னு அர்த்தம். இன்னும் நமக்கு தவம், ஏன்னா இன்னும் நம்ம சாமி கிட்ட ஒன்றல. சாமி கண்ணை முன்னா பால்காரனுக்கு ரூபா கொடுக்கணுமே, பால்காரனுக்கு ரூபா கொடுக்கணுமே. இன்னைக்கு காலையில எப்படியாவது திருக்கோயிலுக்கு போயே ஆகணும். சரி இன்னைக்கு போயிடுவோம் எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திப்போம். அடுத்த நிமிஷம் புத்தி மாறிடும், டக்குனு வேற எதுக்கே போக ஆரம்பிச்சோம். அதுலயும் நம்ம மனத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரங்கு மாதிரிதான் ஒரு இடத்துல நிக்காது. டக்கு 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 ஒரு நிமிஷம் அப்பதான் நினைச்சிருப்போம். போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு காரியத்துக்கு போகணும்னு நினைப்போம். உடனே அந்த அங்க இருந்து ஒரு போன் வந்துடும். அடுத்த நிமிஷம் கோயிலை முடிஞ்சிட்டு அங்க ஓடிடும். ஏன்னா குரங்கு மாதிரி மனம் ஒரு இடத்துல நிக்காது. டக்கு 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 தாவிக்கிட்டே இருக்கும். அடுத்த செகண்ட் திடீர்னு ஒண்ணு நினைப்போம், அது அந்த செயலை செய்ய மாட்டோம், இன்னொரு செயல் செஞ்சுட்டு இருப்போம். அந்த சாமியாரை பார்க்க ஒருத்தர் வந்தார்ல மடத்துக்கு, அவர் எந்த நேரமும் குரங்க குச்சியை வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தாரு, தட்டிக்கிட்டே இருந்தாரு. வந்து எனக்கு ஒரே அவரை போட்டு இந்த தட்டு தட்டுறீங்க அப்படின்னு சத்தம் போட்டாரு. இருந்தாலும் அவர் அடிக்கிறத விடவே இல்லை, மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு குரங்க. அதுக்கு இலைய போடு, வந்த ஆளுக்கு இலைய போடுன்னு ஒரு தட்டு தட்டினாரு. வந்தவர் உட்காந்தாரு, ஒரு இலைய போட்டுச்சு. சாப்பாடை வையின்னு மறுபடியும் ஒரு அடி அடிச்சாரு. சாப்பாடு வச்சது. என்னங்க உங்களுக்கு கருணையே கிடையாதா? இப்படி போட்டு அடிக்கீங்க குரங்க, பேசாம விடுங்க, சாப்பாடு வச்சிருச்சுல நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாரு. சரின்ட்டு அவர் குச்சியை தூக்கி ஓரத்துல வச்சாரு. வச்சு முடிச்சு அடுத்த நிமிஷத்துல குரங்கு அவர் மேல போய் முடிய பிடிச்சி நல்லா ஆட்டி ஒரு வழி பண்ணிக்கிட்டு இருந்தது. சாமி ஒரு குச்சி எடுத்து 2 அடி அடிங்க அப்படின்னு அவரே சொன்னாரு. வைக்க சொன்னாரோ அவரே 2 குச்சி எடுத்து அடிங்க அப்படின்னு. மறுபடியும் குச்சி எடுத்து அடிச்சது, அமைதியா போய் உட்காந்துருச்சு. இது மாதிரி நாம இந்த மனம் எப்படிப்பட்டது? குரங்கு போல ஒரு இடத்துல நிக்காது, போய் போய் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அது அடிக்கடி அந்த மனத்தை என்ன செய்யணும்? ஒழுங்கா கோயிலுக்கு போவோம், காலையில் எழுந்தி வெள்ளத்துல எழுந்தி சிவபூஜை பண்ணு, கட்டிக்கிட்டே இருக்கும். சிவபூஜை பண்ணு, அடியாரோட போய் திருமுறை பாடு, தினசரி திருக்கோயிலுக்கு போ அப்படின்னு இந்த குரங்கு அடிச்ச மாதிரியே இந்த மனசை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பனாதான் இது ஒழுங்கு வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே தவறு செய்ய துணிஞ்சிடும். மனம் வந்து ஒரு நிலையில இருக்காது. அடுத்த நிமிஷமே தவறு செய்வதற்கு தயங்கவே தயங்காது. தீயது செய்யறதுக்கு தான் முக்காவாசி இந்த மனம் விரும்பும். நல்லது நினைக்கிறதுக்கு தோணவே தோணாது.
அதுதான் அடியவர்களோடு இணங்கணுங்கிறது. இணங்கினால்தான் நம்ம அந்த நிலையில இருந்து தப்ப முடியும். அப்படி பண்ணின் பயனாம் நல் இசையும் பாலின் பயனாம் இன் சுவையும். சுவைக்கு எது சிறப்பு, பாலுக்கு எது சிறப்புன்னா அது கொடுக்கக்கூடிய சுவை. கண்ணிற்கு பயன் பெருங்கொழியும், சாமியை நினைப்பது, சாமியை காண்பது. கருத்தின் பயன் எழுத்து அஞ்சை ஓதுவது, எந்த நேரமும் அஞ்சலத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி மண்ணுக்கு பயன் எதுன்னா இந்த திருப்பதியாக வழங்கக்கூடிய திரு சேஞ்சலூர் அப்படின்னு சேக்கிழார் சாமி சொல்றாரு. அப்படிப்பட்ட நிலையில அவர் எப்படி அவதாரம் செய்தார் என்று சொன்னால், விசார சரவணாக வழங்கக்கூடிய சண்டேசனர், நன்றி உரியும் அவர் தம்பால் நன்மை மறையின் துறை விளங்க, மறையோர் குலம் பெருக, 7 புவனங்களும் உய்ய, மன்றில் நடம் செய்பவர் வாய்மை வளர, மாதவத்தோர் வெண்டி விளங்க வந்து அவதாரம் செய்தார் விசார சரவணார். இப்ப சண்டேசனருடைய பேர் என்ன பேரு? விசார சரவணார். இப்ப இருக்கக்கூடிய சண்டேசனர் பேரு. அதுக்கு முன்னாடி உள்ள சண்டேசனர் பேரு வரல. இப்ப எல்லா சிவன் கோயிலும் இருக்கக்கூடிய சண்டேசனருடைய பேர் என்ன பேரு? விசார. அந்த சண்டேசனர் என்னன்னு ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, சண்டி என்பது ஒரு பதம், தெரிஞ்சுக்கோங்க. சண்டி என்பது ஒரு பதம். அந்த பதத்துல சாமி அந்த விசார சரவணரை இருக்க வைத்த காரணத்தினால் சாமி கொடுத்த பரிசு அது. தன் அப்பாவுடைய காலை வெட்டினதுனால சிவபெருமான் கொடுத்த பரிசு என்னது? அதுக்கு மேக்சிமம் என்ன செஞ்சிருக்கணும்? தண்டனை கொடுத்துருக்கணும். அவர் சிவசிந்தனையோடு செய்த காரணத்தினால் சாமி ஜோதி மணிமுடி தாமமும் நாமமும் தொண்டருக்கு நாயகமும், தொண்டர்களுக்கெல்லாம் தலைவராக ஆக்கினார் சிவபெருமான். அப்படிப்பட்டவர் விசார சரவணார். 7 உலகமும் என்னதான் 7 புவனங்களும் உய்யும்படி அவதாரம் செய்தாராம். மண்டில் நடம் செய்பவர் சைவ வாய்மை வளர, சிவபெருமான் சொன்ன அந்த சைவம் இருக்கு பாருங்க, அது வளருவதற்காகவும் விசார சரவணார் அவதாரம் செய்தார். ஞானசம்பந்த பெருமானை சொல்லும் போது சொன்னாரு பாருங்க சேக்கிழார் சாமிகளே, அருக்கன் முதல் கோன் அனைத்தும் அழகிய உச்சங்களிலே பெருக்க நல் வழியுடன் பேணிய நல்லோரையல திரு கிளரும் ஆதிரை நாள் திசை விளங்க. ஞானசம்பந்த பெருமான் திருவாரூர் நாள்தான் அவதாரம் செஞ்சாராம். ஆதிரை நாள் திசை விளங்க, சைவமும் வைதிகமும் தலை தொங்க, தொண்டர் மனம் கலிசிறப்ப, தூய திரு நீற்று நெறி என் திசையும் தனி நடப்ப, அண்டர்குலாம் அதிசயிப்ப, அந்தனர் ஆகுதி பெருக, வண்டமிழ் சீதமும் நிரம்ப, மாதவத்தோர் செயல் வாய்ப்பு, திசை அனைத்தும் பெருமையெல்லாம் தென் திசை வென்றேற, விசையுலகும் பிறவுலகும் மேதினிய தனிவல்ல, அசைவில் செல்லும் தமிழ் விளக்கே அயல் விளக்கும் திரைவல்ல, இசை முழுதும் மெய்யறிவும் இடம் கொள்ளும் நிறைபெறுக, தாளுடைய படைப்பெண்ணும் தொழில்தன்மை தலைமை பெற, நாளுடைய நிகழ்காலம் எதிர்காலம் அவை நீங்க, ஆளுடைய திருத்தோணி அமர்ந்த வீரான் அருள் வருக, அவன் பெருக்கும் சண்பையிலே தாவி சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். ஞானசம்பந்த பெருமான் இவ்வளவு காலத்துக்கு வந்திருக்காரு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் எதுக்கு வந்திருக்காரு? அந்த திரையினுடைய ஒளியை பரப்புவதற்காக வந்திருக்காருன்னா நமக்கு தெரியும், ஒரு பதிகம் பாடினாருன்னு தான் தெரியும். ஆனா இத்தனை காரணத்துக்காக அவர் அவதாரம் செய்தார் அப்படின்னாரு. அதே போல 7 குளித்துவங்க 7 புவனங்களும் உய்யும்படி விசார சரவணார் அவதாரம் செய்தார். அவதாரம் செய்ததுக்கு அப்புறம் 7 வயது ஆனதும் அந்த பூணூல் கல்யாணம்லாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் அவரு என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த வேதங்கள் ஓதுகின்ற அந்த மாணவர்கள் திருக்கூட்டத்தில் இருக்கும்போது அந்த நேரத்தில் ஒரு பசு மேய்ப்பவன் அந்த வழியா போய்கிட்டு இருந்தது. ஆயனாகிய அந்த மேய்க்கக்கூடியவனுக்கு பேர் என்ன பேரு? ஆயன்னு பேரு. ஆயர் குளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பசு மேய்ப்பவன் என்ன பேரு? ஆயர் குளம். அது யாரு இங்க இருக்கா? நீங்க நீங்க 2 பேர் இருக்கீங்க. என்ன சார், அது உயர்ந்த குளம் சார். அது கேட்க கைதுக்கு இருக்கிறதுக்கு சிரமம் போறீங்க. சார் உயர்ந்த குளம் சார், ஆயர் குளம் உயர்ந்த குளம். என்ன பெருமையா நினைக்கணும். ஆயர் குளம் கிருஷ்ணர் எதுல அவதாரம் செஞ்சாரு? கிருஷ்ணர் எதுல அவதாரம் செஞ்சாரு? ஆயர் குளத்தை தான் அவதாரம் செஞ்சாரு. அதனால அவருக்கு கோபாலன்னு பேரு. கோவுக்கெல்லாம் கோன பசுன்னு பேரு. பசுக்களுக்கு தலைவனாக விளங்கினார் திருமால். அதனால அவருக்கு கோபாலன்னே பேரு. அது எதுக்கு அப்படின்னு வாயாவே வச்சுக்கிட்டு பெருமையை நினைக்கணும். உயர்ந்த குளம் சார், நீங்க இதான் நினைக்கிறீங்க. ஆயர் குளம் உயர்ந்த குளம். ஆயர்பாடியில அவதாரம் செஞ்சார்ல கிருஷ்ணன். அப்படி அந்த குளத்தில் ஒருத்தன் என்ன பண்ணா, ஆயன் பசு கூட்டத்தை மேய்த்து கொண்டு இருந்திருக்கும் போது கம்பை வச்சு ஓங்கி அடிச்சான். எதை? பசுவை. அந்த நேரத்துல இவர் பார்த்தார். யாரு? சண்டேசர் பார்த்தார். விசார சரவணார். இன்னும் அவர் சண்டேசர் ஆகல, விசார சரவணார் பார்த்து என்ன பண்ணாரு, எப்பா பசு எப்படிப்பட்டது தெரியுமா? அது கொடுக்கக்கூடிய பஞ்சகவியம் சிவபெருமானுக்கு அபிஷேகமாக வரக்கூடியதே, நீ அதை போட்டு இப்படி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். பசுல இருந்து என்னென்னலாம் வருது, பஞ்சகவியம் வருது.
திருநீர் அதுல இருந்து தான் வருது. கோசலம், பால், தயிர், நெய் எல்லாமே எதுல இருந்து வருது? பசு. அப்படிப்பட்ட பசுவை போய் இப்படி அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதனாலதான் திருமூல தேவனார் அப்படியே கைலாய மலையில இருந்து வந்தாரு. கைலாய மலையில இருந்து அப்படியே வந்தாரு. சுந்தரநாதன் பேரு. திருமூல தேவனாருடைய உண்மையான பேர் என்ன பேரு? சுந்தரநாதர். நந்தியம் பெருமான்கிட்ட பாடம் கேட்ட 8 மாணவர்கள் இவரும் ஒருத்தர்னு சொல்லி அந்த இதுல சொல்லுவாரு. 8 மாணவர்கள்ல யானும் ஒருவன் அப்படின்னு திருமூல தேவனார் சொல்லுவாரு. அப்படி பாடம் கேட்டு அப்படி நேர பூலோகத்துக்கு வந்தாரு பாருங்க. வந்ததும் நம்ம திருவாவடுதுறையில வந்து இருக்கும்போது அந்த ஒரு மூலன் என்கின்றவன் பசுவை மேய்த்து கொண்டிருந்தான். திடீர்னு அவன் பாம்பு கடிச்சு இறந்து போன காரணத்தினால் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த பசு கூட்டம்லாம் அப்படியே கண்ணீர் விட்டது. தன் தலைவன் இல்லைன்னு சொல்லி அப்படியே கண்ணீர் விட்டது. அதை பார்த்ததும் இவருக்கு ரொம்ப இறக்கமாயிடுச்சு. யாருக்கு? சுந்தரநாதராக விளங்கக்கூடிய திருமூல தேவனார். அதை பார்த்ததும் உடனே என்ன பண்ணாரு? இந்த கூடு விட்டு கூடு வாய் வைத்த அந்த அட்டமா சித்தியை பெற்றவர் சுந்தரநாதர். ஏன்னா அட்டமா சித்தியை யாரு அவருக்கு உபதேசம் பண்ணியிருக்கா? நந்திய பெருமான் உபதேசம் பண்ணியிருக்காரு. அந்த மந்திரத்தை சொல்லி அட்டமா சித்தி ஒரு கூட்டுல இருந்து இன்னொரு கூட்டுல அப்படி போயிடுவாங்க. அப்படிதான் அருணகிரிநாத பெருமானு கிளி உருவத்துல உள்ள போனார். மூலனுடைய உடம்புக்குள் புகுந்து அந்த பசுக்கூட்டை வளர்த்து அந்த பசுக்கூட்டத்தை வளர்த்த காரணத்தினால் மேய்த்த காரணத்தினால் அவருக்கு திருமூலன் என்று பெயர் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அவர் பேர் என்ன பேரு? சுந்தரநாதன் தான் பேர். அந்த மூலனுடைய உடம்புக்குள்ள புகுந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு திருமூலன்னே பேர். அப்படி அந்த பசுக்களுடைய கண்ணீரை பார்த்து அவருக்கு அந்த இறக்க குணம் வந்தது. பசுக்களை பார்த்தா நமக்கு ரொம்ப இறக்க குணம் வரும். அது யாருடைய குலம்? சிவபெருமானுடைய குலம். உடைவானத்துல வந்திருக்காரே சாமி, அந்த பரம்பரையில இருந்து வந்தது பசுக்கள். அந்த பசுக்கள்ல இருந்து தான் எல்லாமே கிடைக்கும். நம்ம ஏற்கனவே இந்த சிவ தர்மோத்தரத்துல பார்த்தோம். அதுல இருந்து எல்லாமே சாமிக்குரிய அபிஷேக பொருட்கள்லாம் எதுல இருந்து வருது? இந்த திருப்பாடு கடல்ல இந்த பஞ்ச பசுக்கள்ல இருந்து எல்லாமே வருதுன்னு நம்ம பார்த்தோம். அப்பேற்பட்டது அந்த கடைசி நான் உங்களுக்கு சொல்றேன். பசுல இருந்து என்னென்ன எல்லாம் இருக்கு, என்னென்ன தெய்வங்கள்லாம் உள்ள இருக்கு அப்படிங்கிறத கடைசி சொல்றேன். அப்படி இந்த பசுவை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பசுவை வெளிநாட்டுக்கெல்லாம் கடத்தி அதை ரொம்ப புண்ணாக்குறாங்க. அதை மிஷின்லாம் கொடுத்து ரொம்ப பாழாக்குறாங்க. அப்படிலாம் கடத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி நம்ம அடியார்கள்லாம் என்ன பண்ணாங்க? நிறைய பேரை காப்பாத்திருக்காங்க. நிறைய பசுக்கள் எல்லாம் அந்த போகும்போது நம்ம இன்ஃபார்ம் பண்ணி இங்க இந்த மாதிரிலாம் பசுக்கள்லாம் போகுது அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஃபார்ம் பண்ணி எத்தனையோ பசுக்கள் எல்லாம் காப்பாத்திருக்காங்க நம்ம அடியார்கள். அப்போ வந்து திருச்சியில இருந்தேன். திருச்சியில நம்ம அடியார்களோடு இருக்கும்போது அவங்கெல்லாம் எனக்கு கூட பயமா இருக்கும். அவங்க துணிஞ்சு இங்க இடத்துல இது போகுது அப்படின்னு சொல்லி அத்தனை பேரும் அந்த அந்த இது இருக்கு பாருங்க, செக் போஸ்ட்ல இருந்து அடியாரெல்லாம் கூடவே இருந்து இதுல வருதுன்னு சொல்லி இத்தனை பேரும் எல்லா பசுக்களையும் காப்பாத்தினாங்க. அது சுதந்திரமா அதை இருக்க விட்டாங்க அடியார். உண்மையை சும்மா சொல்லக்கூடாது. இப்ப அதுல ஒருத்தவங்க தான் என்ன செய்றாங்க? தர்மபுரம் மடத்துல இதா இருக்காங்க, துறவியா இருக்காங்க. அவங்க வந்து சொக்கநாத தம்பிரானாக தர்மபுரம் மடத்துல அப்படி பணி செய்வாங்க பார்த்துக்கோங்க. ஒரு பசுவை காப்பாத்துறதுக்கு அவ்வளவு உயிரே விட்டுருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பசுவுக்காக உயிரே கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட அடியார்கள் அடின்னு பார்த்துருக்கேன். அது மாதிரி நம்ம ஓசூர்ல மண்ன்னு சொல்லுவோம். அந்த அடியாரை வந்து அந்த ஐயா வந்து கோமதி நாயகன் பேரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் சொற்பொழிவு நல்லா ஆட்டுவாங்க. அவங்க கூட எல்லாம் இருந்ததுனாலதான் அடியனுக்கு சொற்பொழிவு வந்ததுன்னு நினைக்கிறேன். எல்லாம் சொற்பொழிவு வரவிடையே நமக்கு பழக்கம். அவங்க யாரெல்லாம் சொற்பொழிவு பேசுறாங்களோ அவங்க கூட சேர்ந்து இருக்கிறது. அப்படி இந்த அடியார்கள் எல்லாம் நிறைய வேற பசுக்கள் எல்லாம் காப்பாற்றி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அடியார்களோடு நம்மளும் ஒரு ஆளா இருந்துமே அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி தேவர்களால. சரி, அப்படிப்பட்ட குலத்தில் அவதாரம் செய்தவர் விசாரசர்மனார். அந்த பசுக்கள் எல்லாம் இப்படி அடிக்கலாமா என்று அந்த ஆயனிடம் சொல்லி இதை நானே மேய்க்கின்றேன் என்று என்ன சொன்னாரு விசாரசர்மனார்? நானே மேய்க்கின்றேன், அதை என்னிடம் கொடுத்து நீ கிளம்பு அப்படின்னாரு. உடனே அவன் கொடுத்துட்டு போயிட்டான். நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேய்ச்சிக்கப்பா அப்படின்னு சொல்லி அவன் கொடுத்துட்டு போயிட்டான். உடனே இவர் என்ன செஞ்சாரு? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பசுவை வந்து மேய்க்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை நல்ல தண்ணியில கொண்டு போய் விடணும். ஒரு கெட்ட தண்ணியில கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? அதை பருக விட்டுறக்கூடாது. நல்ல தண்ணியில கொண்டு போய் அதை தண்ணி குடிக்க வைக்கணும். நல்ல செடி கொடிகளை அதை சாப்பிட வைக்கணும். விஷச்செடியை சாப்பிடக்கூடாது, இல்லைன்னா பசு இறந்து போயிடும். அதுக்கு அந்த பசு இறந்ததுக்கு மிகப்பெரிய பாவம் உண்டாயிரும். பசு வதைக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு பயனு? ஒரு பசுவை கொன்னுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பசு வதை செய்தவர்களுக்கு பசு கூட்டத்துல அந்த மந்தையில ஒரு ஆளா இருக்கும். உள்ள பசு மந்தையில இருந்து
அந்த கோமியம் இருக்கு பாருங்க, அந்த கோமியத்துலதான் குளிக்கணும். பசு வதை செய்தவர்கள் பசு மந்தையில் இருந்து எத்தனை ஆண்டு? 12 ஆண்டுகள். அப்படின்னா ஒரு பசுவை நான் சொல்றேன், ஒரு பசுவை வதைத்தால் இந்த இந்த பிராய்ச்சித்தம். பசு மந்தை கூட்டத்துல இருந்து அந்த கோநீர்ல குளிச்சு, அது வெயில நின்னா நம்மளும் வெயில போய் நிக்கணும், அது மழையில நினைஞ்சா நம்மளும் மழையில நினையணும், பட்னியா கிடக்கணும் 12 ஆண்டுகள். உயிர் போற நிலை வரும்போது ஒரு காய்கறிகளை சாப்பிட்டுக்கலாம், ஏன்னா உயிர் வாழணுங்கிறதுக்காக. இல்லைன்னா நம்ம வயிறு நிறைய சாப்பிட்டு சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்டாலும் குற்றமாயிரும். ஒரு பசுவதைக்கு இவ்வளவு இது இருக்கு. சைக்கிள சமயம் இந்த இதுல சொல்லுவாரு, நம்ம நம்ம மண்ணிச்சோடம் கதையில வரும், அந்த தேர் சக்கரத்துல அந்த கன்று இடராயிருது இல்ல, அப்ப அந்த மந்திரி சொல்லுவாரு, இதுக்கு போய் நீங்க எங்க கவலைப்படுறீங்க, அதுவே தானே வந்து விழுந்தது கன்று, அதனால இதெல்லாம் குற்றம் ஆகாது, அதுக்கு பிராய்ச்சித்தம்லாம் இருக்கு. பசு மந்தையில 12 ஆண்டுகள் இருந்து அந்த வந்த கூட்டத்திலே இருந்து அந்த கோநீர்ல குளிச்சு அதுக்கு பிராய்ச்சித்தம் சொல்லுவார் அந்த மந்திரி. அவரு கேட்கவே மாட்டாரு, எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரல, நூல் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நூல் எடுத்து பார்த்தாங்க. அதுல உபாகமாக வழங்கக்கூடிய அந்த ஆகமத்துல என்ன சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னா, தன் மகனையே தன் தேர்காலில் இடுவதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லி அவர் நூலை படிச்சு, பிற உயிரும் தம்மு உயிர் போல் போற்றாக்கடைன்னு வள்ளுவர் சொல்வதையும் வச்சு பார்த்து, சாமி நீ சொன்ன அறம்படி நான் நடந்துட்டேன், நீ என்ன அறத்துல சொல்லி வச்சிருக்கியோ அதன்படி நான் நடந்துட்டேன்னு சொல்லி தன் மகனை தேர்கால் இட்டு கொண்டுருவார். கொண்டு பிடிச்சு அடுத்த நிமிஷத்துல தன் உயிரை நீக்க போற உடனே சிவருமன் வந்து தடுத்துருவாரு. எப்போ அதுக்கப்புறம் இறந்து போனவங்க உயிரோட வந்துருவாங்க. அந்த காவலருக்கு உயிரோட வந்துருவாரு, இறந்து போன பையன் உயிரோட வந்துருவான். ரெண்டாவது அந்த பையன் இறக்கும்போது எப்படி தெரியுமா, மன்னிச்சவனுடைய பையன் அப்படி சிவசிந்தனையே அப்படி படுத்திருப்பானா. அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க, தேர்காலில் இடும்போது சிவருமான் சிந்தையிலே அப்படி இருப்பானா. இவருக்கு மனசு வராதுன்னு அந்த நேரத்துல கல் மனசா ஆகிக்கிட்டு, இது வந்து இறைவன் இட்ட அறம் அப்படின்னு சொல்லி தன் மகனை தேர்காலில் இடுவதுதான் சிறப்பு. அந்த கன்றை பிரிந்து எப்படி தாய் இயங்கியதோ அதே போல் நாமளும் அந்த இயக்கத்தை அடைய வேண்டும் என்று தன் மகனை தேர்காலில் இட்டு கொண்டான். அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. பசுவெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, பசுவெல்லாம் எல்லா தெய்வமும் அதுக்குள்ள இருக்காங்க. அதனால பசுவை ரொம்ப உயர்வாக போட்டணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பசுவுக்கு என்ன செய்யணும், புல்லு வாங்கி கொடுக்கணும். புல்லுதான் அதுக்கு ரொம்ப சிறப்பானது. அதுலயும் முக்கியமான புல் என்ன புல்லு? அருகம்புல்லு. அருகம்புல் கொடுத்தா ரொம்ப சிறப்பு. நம்ம கோயில் வச்சிருக்காங்க பசு, ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒன்னோட வாழப்போலாம், ஒன்னோட அவதிக்கிற அது கொண்டு பத்து குவிச்சிருவாங்க. புல்லு வேற எது கொடுக்கறத காட்டிலும் புல்ல கொடுத்தா ரொம்ப சிறப்பு. அதுக்கு உயர்ந்த உணவு எதுன்னா அருகம்புல்லு தான். அதை யாரும் வந்து கொடுக்க மாட்டேங்காங்க. அவதிக்கிற கூட ஓரளவுக்கு கொடுத்துடலாம். பழங்கள்லாம் ரொம்ப சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிரும். ரொம்ப பழம் கொடுக்க கூடாது பசுவுக்கு. ஆனா பழத்தை அதை விரும்பி ரொம்ப பயங்கரமா சாப்பிடும், ரொம்ப சாப்பிடவும் வச்சிடக்கூடாது. அதுக்கு அகத்திக்கீரையும் இதுவும் கொடுத்துடலாம், எது அருகம்புல்லும். ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கிடைச்சது, நாங்க எல்லா அடியாரும் போய் நிறைய அருகம்புல்லை பறிச்சு ஒரு வட்டம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூஜையில நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும், அருகம்புல் கொடுக்கணும். நம்ம வெளியில போய் கொடுக்க முடியாட்டினாலும் சிவ பூஜையில கோ பூஜைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பூஜையில கபிலாசனாய நம, கபிலாய மூர்த்திய நம, கபிலாய நமன்னு சொன்னோம்னா அதுக்குரிய அதிசயம் வந்துருவாரு. அவர்கிட்ட ஒரு அருகம்புல்லை சாத்தி அவருக்கு தீபத்துவம் காட்டி நைவேத்தியம் கொடுத்து அவரை இருதாயனம்னு சொல்லி ஒடிக்கணும். கடைசி அவர்கிட்ட அந்த பூஜை பலனை கேட்கணும். கோபூஜா பலனை அடியனுக்கு தந்தரல வேண்டும் அப்படின்னு அந்த கபிலன்ட்ட நாம கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும். நிறைய இருக்கு சிவ பூஜையில. சண்டீசன பூஜை தனியா இருக்கு, கோ பூஜை தனியா இருக்கு, சிவசூர்யா பூஜை தனியா இருக்கு. இவ்வளவும் சிவ பூஜையில பண்ணணும். எல்லாமே பாத்தீங்கன்னா வேகமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது நிதானமா பண்றதுக்கு கூடிய காலம் வரும்போது நிதானமா பண்ணணும். சரி, அப்படி விசாலசரமராக விளங்கக்கூடிய சண்டீசனார் என்ன பண்ணாரு, அந்த பசு கூட்டங்களை எல்லாம் சார் வாங்கிட்டீங்களா? ரைட்டு, சிறப்பு சிறப்பு. பார்த்தீங்களா இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிறப்பா கிடைச்சிருச்சு. அப்படியா? அது வேறையா? நாங்க ஆல்ரெடி ஏற்கனவே நாங்க பேசி வச்சுட்டோம். இன்னைக்கு அதை வாங்குறதுக்கா எடுத்து எடுத்து சரி கொடுங்க கொடுங்க கொடுங்க. அப்படி பசுவுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு பாத்துக்கோங்க. பசுல எல்லா தெய்வங்களும் இருக்காங்க, அவங்க எந்தெந்த இடத்துல எந்தெந்த தெய்வம் இருக்காங்கன்னு கிடைச்சு சொல்றேன். அப்படி மேய்த்து கொண்டிருக்கும் போது நல்ல தண்ணியில போய் பருக விடுவாரு, நல்ல செடிகளை கொண்டு போய் விடுவாரு. இந்த மாதிரிலாம் வளர்த்து கொண்டிருக்கும் போது அது என்ன ஆயிடுச்சு, இவர் காட்டுகின்ற அன்புல அதுவா பால் கறக்க ஆரம்பிச்சிருச்சு. கறக்க வேண்டியதே இல்லை, அதுவா தானா பாலை பொழியுது.
அன்பு செலுத்தினா பசு கூட என்ன செய்யுது, பாலை தானா கொடுக்கு. அன்புலதான் எல்லாமே இருக்கு. சாதாரண பசுவுக்கே அன்பு காட்டினா அது தானா பாலை சுரக்கணும். சிவபெருமான் மேல அன்பு வச்சா அவர் என்ன செய்வார் யோசிச்சு பாருங்க. தத்தையங்கனையால் தங்கள் மேல் வைத்த தயாவை 100,000 கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உன் கண் வைத்தவருக்கு அமரலகு அளிக்கும் நீ பெருமை. பித்தரெண்டு உன்னை பேசுவரேனும் பிழைத்தவை பொறுத்தருள் செய்யும் கைத்தளம் சென்னிவேல் வைத்த கங்கை கொண்ட சோலைச்சரத்தானே அப்படிங்கிறாரு தெரிவிப்பார். பெண்கள் மேல் வைக்கின்ற அன்புல ஒரு கூறு எடுத்து சாமிட்ட வச்சா போதுமா, அதை 1,00,000 கூறாக்கி இம்மா நீராம என்னால உயிர் வாழ முடியாதுமா அப்படிங்காங்கல்ல. பெண்கள் மேல காதல் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அது 100%னா அதை 100,000 கூறாக்கி அதுல ஒரு கூறு எடுத்து சாமி மேல அன்பு வச்சாலே அமுலகத்தையே கொடுப்பாரு. அப்படின்னா சாமியுடைய கருணையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப அதிக நேரம் அவரை அதிகமா நம்ம அன்பு முழுவதுமே அவருக்கு ஆக்கிட்டோம்னா நம்மளை எப்படி வச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு எல்லாரு மேலேயும் அன்பு வருது, ஆனா சிவன் மட்டும் அதுக்கு ஒரே வழி என்னன்னா சாமியுடைய புகழை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க கேட்கதான் அன்பு வரும், கேட்காம வரவே வராதுன்னு நம்ம அருளாளவே சொல்றாங்க. செவிகால் கேண்மீங்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனிப்பிராந்திரம் எப்போதும் செவிகால் கேண்மீங்களோ. சாமி புகழை எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க கேட்கதான் அவர் மேல அன்பு. எத்தனை சிவன் நூல்கள் இருக்கு, நம்ம எத்தனை நூல்களை சொல்லிக்கிட்டே திருவள்ளுவர் கூட்டி வைக்க நம்ம வாட்டு சிவன் நூல்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. எது வரைக்கும் அப்படின்னா இறக்கும் வரைக்கும் சிந்திச்சுக்கிட்டே. இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்குமோ. நல்ல மனித பிறவி கொடுத்துருக்காரு, இந்த பிறவியை விட்டுட்டோம்னா அடுத்து எப்படி வரும், மனித பிறவி வரும்னு என்ன கேரண்டி இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். அப்ப இந்த பிறவியை நம்ம எப்படி மதிக்கணும், எப்படி பயன்படுத்தணும், எப்படி அதை போக்கணும். அவத்தை நோக்கி காலத்தை போக்காமல் தவத்தை நோக்கியே காலத்தை போக்க வேண்டும். கண்ணை துயின்ற அவமே காலத்தை போக்காது. விண்ணுக்கு ஒரு மருந்து வேத விழுப்புரலை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளக்கு நின்று உருகை ஆமாட்டோம் நீயே வந்து என்ன குறைவிலோர் எவ்வாவா என்று கூறுவதற்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும், இந்த பிறவிலிருந்து தப்புவதற்கு வழியை தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி இந்த பசுக்கள் எல்லாம் நன்றாக மேய்த்து கொண்டு அது தானா பாலை சுரந்ததும் இவர் என்ன பண்ணாரு, உடனே அந்த மண்ணி ஆற்றங்கரையில தானே இது பண்றாரு, பசுகள் எல்லாம் மேய்க்கிறாருல, அங்க இவருக்கு என்ன யோசனை, மற்றவங்களுக்கு எப்படி யோசனை போகும், நாயனாருக்கு எப்படி யோசனை போகுதுன்னு பாருங்க. அப்ப இதை வச்சு சிவ பூஜை பண்ணலாமே, பாலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பாலை வைத்து பசு கொடுக்கக்கூடிய அந்த பாலை வைத்து சிவபூஜை செய்யலாமே என்று அந்த மண்ணி ஆற்றங்கரையில் மணலை சிவலிங்கமாக வைத்து சுத்தி கோபுரம் மாதிரி அமைத்து அதுல அந்த மணல்லே எல்லாமே செய்யறாராம். சிவலிங்க ஸ்தாபனம் பண்ணி கோயில் கட்டி அதை சொல்ற இந்த பாட்டுல இதுல கூட சொல்ற எப்படி செஞ்சாருன்னா அந்த மணல்லே என்ன செஞ்சாராம், திருக்கோயிலை கட்டினார். அர்ச்சனையின் அளவின் தொடர்ச்சி விளையாட்டாக எப்படி செஞ்சாராம், அந்த மணலை விளையாட்டா பொங்கும் அன்பால் மண்ணி மணல் பொழியில் குறையில் ஆத்தியின் கீழ், அது கீழே அந்த எந்த மரத்துக்கு கீழேன்னா ஆத்தி மரத்தின் கீழே தான் இவர் அந்த மணி ஆற்றங்கரையில மணலை பிடித்து வைத்தார், சிவலிங்கம் ஸ்தாபனம் செய்தார். நம்ம கோயில்ல இருக்கு ஆத்தி மரம், எங்கனக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். நம்ம கோயில போயிருக்கீங்களா, மடவளத்துல ஆத்தி மரம் எங்க இருக்கு, சுத்தி வெளிப்புறகாலத்துல விநாயகர் பெருமானுக்கு முன்னாடி இருக்கு ஆத்தி மரம். பொடி இலையா இருக்கும், இந்த இது ஆட்டின் மாதிரியே வரும் அந்த இலை, பார்த்துக்கிங்கன்னா தெரியும் ஆட்டு மாதிரி. அதே அந்த இலை தான் ஆத்தி இலை. அந்த ஆத்தி மரத்துக்கு அடியில தான் சிவபூஜை செய்தார் விசார சர்மனார். பார்த்துருக்கீங்களா, ஆத்தி சூடி அறம் செய்ய விரும்பு அப்படின்னா என்ன அர்த்தம், ஆத்தி மாலையை சூடிய சிவபெருமானுக்கு முதல்ல வணக்கம் சொல்லிட்டு தான் அறம் செய்ய விரும்புனே என்ன செய்யறாங்க, அவை பாட்டு படிக்கிறாங்க. ஆத்தி மலையை சூடக்கூடிய பெருமான் சிவபெருமான். அந்த ஆத்தி மரத்துக்கு கீழே இதுதான் இவர் என்ன பண்ணாரா, இந்த சிவலிங்கத்தை அந்த மண்ணி ஆட்டங்கரையில் அந்த மணலை பிடித்து வைத்து அது என்ன செஞ்சாராம், மண்ணி விளையாட்டாக பொங்கும் அன்பான் மணலில் புனித குறையில் ஆத்தியின் கீழ் செங்கன் விடையார் திருமேனி மணலாக்கி சிவாலயமும் கோயிலாவே கட்டிட்டாராம். நம்ம வெறும் சிவலிங்கம் மட்டும் கிடையாது, சிவ ஆலயமே எப்படி மதில் சுவரெல்லாம் கட்டி மணல்லே எல்லாமே பண்றாரு. சிவாலயமும் தூங்க நீடு கோபுரமும், அதுல கோபுரம் வேற அமைச்சிருக்காரு. அப்ப எப்படி மணல்ல எவ்வளவு பண்றாரு பாருங்க. சிவாலயம் செஞ்சு, சிவாலயத்துல என்ன இருக்கும், கோட்டைச்சவரு எல்லாம் செஞ்சு கோயிலை உண்டாக்கி முன்னாடி அந்த ராஜ கோபுரம் அமைச்சு நடுவுல சாமிய நிறுவனம், கோபுரமும் சுற்று ஆலயமும் வகுத்து அமைத்தார். சுற்றி எல்லாமே செஞ்சு எல்லாமே எதுல செய்யறாராம், மணலே செய்யறாரு.
சின்ன பிள்ளைல மணல்ல விளையாடுவாங்க பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைல சிவலிங்கம் செஞ்சு விளையாடுவாங்க பார்த்துருக்கீங்களா? சிவலிங்கம் நம்ம உருவாக்கிட்டோம்னா கண்டிப்பா அதுக்கு என்ன கொடுக்கணும்? நெய்வேத்தியம் கட்டாயமா கொடுக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க சின்ன பிள்ளைல. அதெல்லாம் ஆனா சிவலிங்கம்னு வந்துருச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா என்ன செய்யணும்? அது உடனே அது சனிலிங்கமாக மாறிவிடும். உடனே சாமிக்கு அபிஷேகம் ஏதாவது பண்ணி அதுக்கு நைவேத்தியம் கொடுத்து அதுக்கப்புறம் அதை கலைச்சிடலாம். அந்த சிவ பூஜை பண்ணி முடிச்சுட்டு என்ன செஞ்சோம்னா அந்த மண்ணால இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை கலைச்சி விட்டணும். அதே மாதிரி சனிலிங்கம் வந்து இந்த சந்தனத்துல பிடிச்சி வச்சு என்ன செய்வாங்க? சிவ பூஜை செஞ்சுட்டு அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சந்தனத்தை தண்ணியில கரைச்சிடுவாங்க. நம்ம காசிக்கெல்லாம் போனோம். யார் வந்திருக்காங்க அப்படின்னு கூட? காசிக்கு முன்னாடி போகும்போது நம்ம அந்த கங்கை ஆற்றங்கரையில நம்ம எல்லாம் சிவ பூஜை பண்ணோம். நீங்க வரல. அப்போ ஒரு 70 பேரை நம்ம கூட்டிட்டு போகும்போது 70 பேரையும் வரிசையை உட்கார வச்சாச்சு. போட்டிங்ல போய் அந்த பக்கமா வெறும் மண்ணெல்லாம் இருக்கும். நீங்க வந்தீங்களா சார்? வரலையா? அப்ப நீங்க அப்ப நம்ம வந்து நீங்க எங்க கூட இல்லையா? எல்லாருமே உட்கார வச்சு சார். நீங்க மறந்துட்டீங்களா? போய் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாமே வெத்தலை பாக்கு போலாம் எல்லாமே வாங்கிட்டு போய் போட்டிங்ல போய் அந்த சென்டர்ல அந்த மண்ணை உள்ள வந்து மற்ற இடத்துல எல்லாம் தண்ணி இருந்துச்சு, அந்த பக்கமா மணல் இருந்தது. போட்டிங்ல போய் அந்த சைடா போய் நல்லா அந்த கங்கை ஆற்றினுடைய நடுவுல போய் 70 பேரையும் உட்கார வச்சு எல்லாரும் சிவலிங்கம் பிடிக்க வச்சு எல்லாம் அந்த கங்கை ஆற்ற தண்ணி எடுத்து அதுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி மனதாலே எல்லாம் கற்பிக்க செய்து மனதாலே தீவாரணை காட்ட சொல்லி அந்த வெத்தலை வாக்கு பழம்லாம் வாங்கிட்டு போயிருந்தாங்க. அதை நெய்வேத்தியம் ஊட்டி அதுக்கப்புறம் தோத்திரங்கள் பாடி அப்படியே அந்த சிவலிங்கத்தை எடுத்து அப்படியே என்ன செஞ்சாங்க? எல்லாரும் அந்த கங்கையில கரைச்சிட்டு எல்லாரும் போட்டிங் ஏறி மறுபடியும் வந்தோம். இந்த வட்டம் ரொம்ப அவசர அவசரமா போனதுனால பண்ண முடியல. அடுத்து கண்டிப்பா இந்த வருஷம் கடைசியில் எப்படியாவது காசிக்கு போவதற்கு உண்டான முயற்சிகளை நாம எடுப்போம். திருவருள் கூட்டி வைக்கட்டும். பேரலாமா? இப்போ நீங்க டிக்கெட் எவ்வளவு சொன்னீங்கன்னா நாங்க இப்ப ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றது புரியுது. இப்ப எல்லாம் ரெடியா தான் இருக்காங்க. அப்படி அந்த சனிகலிங்கம்ங்கிறது என்னன்னா அந்த பயிற்சி பண்ணுவதற்காக கொடுக்கக்கூடிய லிங்கம்னு பேரு. இப்ப சிவ பூஜை எடுத்தோம்னா என்ன செய்வாங்கன்னா சனிலிங்க பூஜை கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் உடையவரே கொடுப்பாங்க. இப்ப நம்ம இதுல வந்து ஒரு சனிலிங்க பூஜை கொடுக்குறாங்களா சார்? செங்கோலா தினத்துல முதல்ல ஒரு பயிற்சி பண்றதுக்கு முதல்ல கொடுத்து தீட்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா பயிற்சி பண்ணதுக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. நம்ம மடத்துலயும் அப்படிதான் இருந்துச்சு. அடியில் தீட்சை எடுக்க போகும்போது எனக்கு அடியில் கேட்டேன்னா எடுத்ததுமே உடையவர் வாங்கிடணும். இந்த சனிக்கிழமை பூஜை எல்லாம் ஏற்கனவே அடியில் பழகிட்டு தான் இருந்தேன். சமய தீட்சை எடுத்து சிவ பூஜை பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு நினைக்கும் போது அங்க போயிட்டேன். சிவலிங்கத்தை வாங்கிட்டு போயாச்சு. அப்ப செங்கோலாதினா இருக்காங்கல்ல, அவங்க தான் தம்பிரன் சாமியா இருந்தாங்க திருவாடுதுறையில. ஸோ நீங்க தனியா நம்ம ரூம்ல வந்து சிவ பூஜை பண்ணி காமிங்க அப்படின்னாங்க. எனக்கு பகையே இருந்துச்சு. இந்த பரிச்சை இருந்தாலே எல்லாருக்கும் பயம் வந்துடும். நீங்க எனக்கு பிறகு வந்து ரூம்ல வந்து எனக்கு செஞ்சு காமிச்சிருக்க அப்படின்னாங்க. செஞ்சு காமிக்கவா? அப்ப எனக்கு சரியாவே செய்ய தெரியாது. பயந்துகிட்டே இருந்தேன். சுத்தில சில பல ஆலைகள்லாம் பார்த்துட்டு வந்துட்டு சாயங்காலம் கூட செஞ்சு காமிக்கிட்டு வா அப்படின்னு. ஓ அப்படி கூட செய்யுங்களே அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா ஆட்டோ பிடிச்சி ஒவ்வொரு கோயிலுக்கா போக ஆரம்பிச்சிட்டேன். சாமி ஒவ்வொரு ஆலயத்திலையும் சாமி டெஸ்ட் வச்சா பயமா இருக்கு, நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு கோயிலுக்கா போயிட்டு சுத்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு சாயங்காலம் எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. எல்லாத்தையும் அமர வச்சாங்க. வச்சதும் சரி இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை பூஜை தான் கிடைக்க போது போலுக்க, உடையவர் நமக்கு கிடைக்காது போலுக்க அப்படின்னதும் திடீர்னு வந்து எல்லாத்தையும் உட்கார வச்சு மீட்டிங் மாதிரி பேசினாங்க. பேசும்போது எல்லாரும் ஒருத்தவங்களும் அவங்ககிட்ட கேள்வி கேட்டாங்க. அவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. செங்கோலாதீனம் சுப்பிரமணியன் பேர். அப்ப அவங்க பேர் சுப்பிரமணிய தம்பிரா. அப்ப அந்த கூட்டத்துல வைத்தியநாதசாமி ஒரு பெரிய ஒரு வடிவத்தில் அங்க வந்தார். உண்மையிலே நடந்தது. வைத்தியநாதசாமி ஒரு பெரிய ஒரு வடிவத்தில் அங்கே அமர்ந்திருந்தார். சன்னிதானம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அவர் சன்னிதானம் என்பது அருளாட்சி புரிபவர் அப்படின்னு தம்பிரா சொன்னாங்க. அப்படி சிந்தனையை மாத்திட்டார் பார்த்துக்கோங்க. அது வரைக்கும் பூஜை பண்ணி காமிக்கணும்னு நினைச்சவங்க சாமிய அவருக்கு அந்த கேள்வியை எழுப்பி அப்படியே ஒவ்வொரு கேள்வியா கேட்க ஆரம்பிச்சாரு. அவருக்கு அது பதில் சொல்லிட்டு உடனே சிவலிங்கத்துல எல்லாம் கொண்டாங்க அப்படின்ட்டாரு. சிவலிங்கத்தை கொண்டு டக்குனு உடனே போய் சாமி நீ என்ன சாமி இப்படி திருவருள் பண்றிய சாமி அப்படின்னு உண்மையிலே அங்க வந்தது வைத்தியநாத சாமி ஒரு பெரிய வடிவத்துல வந்து எல்லாம் அவரு அப்படி அந்த சிந்தனையே மாத்தி உடையவர் கொடுக்கக்கூடிய நிலையில எதுக்குடா கவலைப்படுற சரவணா, உன்னை எப்படியாவது உடையவர் அவனுக்கு வாங்க வைக்கிற அப்படின்னு சொல்லி சாமி கொடுக்க வச்சு உடனே வாங்கிட்டு வந்து அப்படியே கண்ணீர் அது கொடுக்கும்போது
இந்த மூத்தத்துக்கு பேர் வைத்தியநாத சுவாமி அப்படின்னு சொல்லி இப்படி கையில கொடுத்தாங்க. எப்படி இருக்கும்? அப்படியே பேரானந்த பெருங்கடல். நம்ம திருவாரூர்ல தீட்சை எடுத்தா சாமிக்கு பேர் வைத்தியநாத சாமி. தருமபுரத்துல போய் நீங்க எடுத்தீங்கன்னா சாமிக்கு பேரு சொக்கநாத். அதே மாதிரி ஒருத்தவங்க சில பேர் நான் எனக்கு மாஸ்டர் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு அதை தாங்க அப்படின்னாலும் அவங்க முன்னக்கூட்டி சொல்லணும். தமிழ்நாடு சாமிகிட்ட சனிநாதன்கிட்ட சொல்லணும், இந்த மாதிரி நான் இந்த நாமத்துல நான் ரொம்ப திளைச்சிருக்கேன், அதனால எனக்கு அந்த இதை கொடுங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னக்கூடி சொன்னா அவங்க அதுக்கு அந்த மாதிரி தருவாங்க. பெரும்பாலும் எதுவும் சொல்லலை அப்படின்னா திருவாவடுதுறையில வைத்தியநாத சுவாமி, தையல் நாயகி உடனாகிய வைத்தியநாத சுவாமி, வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு பார்த்தீங்களா, இங்க போனீங்கன்னா மீனாட்சி அம்பாள் உடனாகிய சொக்கநாத பேர் தருமபுரம். செங்கோல் நேரத்தில் என்ன கொடுக்குறாங்கன்னு தெரியல என்ன சார், அங்க என்ன மூத்தம் கொடுக்குறாங்கன்னு தெரியல. இங்க வந்து அவங்க கேட்டுருவாங்களாம், என்ன சாமி மேல நீங்க லயிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி செங்கோலாதனை கேட்டு அந்த நாமத்தையே கொடுத்துருவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சென்னையில டாக்டர் அம்மா பாத்தீங்கன்னா மாசலாமணி 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 எந்த நேரமும் மாசலாமணின்னு அந்த நாமத்துல அவ்வளவு தெளிச்சு போயிருப்பாங்க டாக்டர்ஸ். கோயிலுக்கு போகும்போது மாசலாமணி அப்படி கூப்பிட்டுட்டே தான் போவாங்க. அவர் என்னவா அப்படின்னு கேட்பாரு சாமி, அந்த அளவுக்கு சாமிகிட்ட பேசுவாங்க. அப்ப எப்படி இருப்பாங்க பாருங்க. அதுலயும் சாமி விட்டு வைக்கல, அங்கேயும் அவங்க பின்னாடி உட்காந்து அடின்னு போய்கிட்டு இருந்தேன் வண்டியில, அவங்க தான் எக்ஸல் ஓட்டுவாங்க, ஐயா உட்காந்துக்கோங்க அப்படிம்பாங்க. உட்காந்து கோயிலுக்கு போவேன், போகும்போது மாத்தலாமணி யார் வந்திருக்கா பாரு அப்படின்னாங்க. அடுத்த நிமிஷமே சாமியை கருமே போங்க, அங்க ஒரு டெம்போ நின்றுச்சு வெளியில, கோயிலுக்கு வெளியில, யார் வந்திருக்காரு பாருன்னு சொல்லுவது, அங்க வெளியில சரவணன் அப்படின்னு எனக்கு தெரியும் வந்திருக்காரு சரவணன் அப்படின்னு. அப்படி சாமி எல்லா விதத்துலயும் கொஞ்சம் கூட சளைக்கே விடல. வந்திருக்கு சரவணன் எனக்கு தெரியாதா அப்படின்னு அந்த வீட்டுல காமிச்சு அப்படி உள்ள கூட்டு போறாங்க அப்படின்னு. அப்படி போய் ஏன் நீங்க பாட்டு படிக்க மாட்டேங்க, நீங்க ஆச்சு சாமி ஆச்சு அப்படின்னு படிக்க விட்டாங்க. அப்படியே பாட்டு உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க போய் உடனே நீ படிக்க விட்டு என்ன செய்யறாங்க பார்த்தா அவங்க பாட்டு உலக பணி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கேரி போய் எடுப்பாங்க, இருக்கிறது எல்லாத்தையும் இந்த நேரம் அவங்க டாக்டராவே தெரியாது. டாக்டர் அவங்க வெளியில டாக்டராவே காமிக்க மாட்டாங்க, சாதாரண ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க. சாதாரண சேலை தான் ஊட்டிருப்பாங்க, எந்த நேரமும் தொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சாமி மேல அதிகப்பட்டு திடீர்னு அழுதுருவாங்க. சாமி நினைச்ச மாத்திரம் சொல்லிட்டாலே அழுதுருவாங்க. இந்த நாமத்தின் மேல் கொண்ட காதல், வெள்ளந்தான் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தான் ஒருகுடன் கீழ்மையலாக பதைத்திருவோர் இருக்க, இந்த விண்ணோர் பெருமான் கேட்ட மாத்திரத்திலே எப்படி வெள்ளம் போல தண்ணி பாயணுமோ அது போல அவங்க மசராமணின்னு சொன்னதுமே அவன் கண்ணுல இருந்து அப்படி வரும் பாருங்க தண்ணி. இந்த மாதிரி அன்பு நம்ம சாமி மேல வைக்கணும். சரி, அப்படி அன்றாடம் அந்த பசு கொடுக்கூடிய அந்த கறந்த பாலை எடுத்துக்கொண்டு இந்த ஆலயத்தை அமைத்து அவர் என்ன பண்ணுவாராம், சிவபூஜை செய்வார். அபிஷேகம் பண்ணி 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 பார்ப்பாராம். 4 நாளும் அது பசு வந்து அது தன்னுடைய பாலை அதை கறந்து 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 கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதான் நித்தனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டே இருக்காரு. இதை ஒருத்தன் பார்த்தான் ஒளிஞ்சிருந்து, பார்த்துட்டு ஓ என்ன பாலை போட இப்படி கொட்டிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு கூட இருக்கிற ஆளு. இப்ப நம்ம ஆளு வேற ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம பிடிக்காத ஆளு எப்படி கண்டிப்பா ஏரியாக்குள்ள இருந்தே ஆவாங்க. நம்ம ஏதாவது காலேஜ் செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏதாவது காலேஜ் வச்சுக்கோங்க, அதை மாட்டி விடுறதுக்கே ஒரு ஆள் ரெடியா இருப்பாங்க. இவன் எதுக்கு இங்க போறான், இவன் சம்மந்தம் ஒரு தெருவுக்கு மாறி போனா கூட என்ன செய்வாங்க தெரியுமா, அதை கூட பத்த வைக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. எப்பயுமே இந்த தெருவுக்குள்ளதான் போவான், இப்ப திடீர்னு மாற்று இன்னொரு தெருவுக்குள்ள போறான், ஏன்னா ஒரு 4 பேர்த்த சொல்லி வைப்போம் அப்படின்னு அவன் 4 பேர்த்த சொல்லி இருக்கவங்க சண்டையை மூட்டி அந்த இருப்போம். அதே மாதிரி இங்க என்ன பண்ணாங்கன்னா, இவர் என்ன பாலை போன இப்படி கொட்டிக்கிட்டு இருக்காரு, அவர் அபிஷேகம் பண்றாருன்னு அவருக்கு தெரியல, அவர் கொட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு போய் ஊருக்குள்ள போய் சொல்லி பஞ்சாயத்துக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு சொல்லி அந்தனர்கள்ட்ட எல்லாம் சொல்லி, அந்தனர்கள் எல்லாம் அவங்க அப்பாவை கூப்பிட்டு, அவங்க அப்பா பேரு எச்சதத்தன் பேரு, அவங்க அம்மா வந்து பவித்திரைன்னு பேரு, அப்பா பேரு எச்சதத், அம்மா பேரு பவித்ரி. எச்சதத்த சொன்னாங்க இந்த மாதிரி உங்க பையன் பாலை பூரா கீழே சிந்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த எல்லாம் போய் சொன்னாங்க. உடனே நீங்க கவலைப்படாதீங்க, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க, நான் என்னன்னு நான் கண்டிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன குறாமரம் பக்கத்துல, இவர் ஆத்தி மரத்துக்கு கீழே உட்காந்து அபிஷேகம் செய்து கொண்டிருந்தார். பக்கத்துல குறாமரம், அதுக்கு பின்னாடி இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்தாராம் அவங்க அப்பா எச்சதத்தன். போய் என்னதான் செய்யறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவர் வழக்கம் போல எல்லாம் என்ன பண்ணாரு, அந்த பசுவை மேய்த்து கொண்டு
அது தானா கறந்த அந்த பாலை எடுத்து நல்ல ஒரு சொம்புல நல்லா பிடிச்சி வச்சு சாமிக்கு ஓம் வியோம வியாபினே வியோம ரூபாய சர்வ வியாபினே சிவாய அனந்தாய அநாதாய அநாச்சிகாய துருவாய சாக்வதாய யோக பீட சம்ஸ்கிதாய நித்திய யோகினே தியானகராய ஓம் நமச்சிவாய சர்வ பிரபுவே சிவாய ஓம் ஈசான மூர்த்தியே தத்புருஷ பக்தாய அகோர இருதாய வாமதே உத்யாய சத்யோஜான மூர்த்தையே ஓம் நமோ நம குப்தியாய கோப்திரே அனிதனாய சர்வ யோகாதிகிருதாய சர்வ வித்யாதிபாய ஜோதி ரூபாய பரமேஸ்வர பராய அஜேதன யாவின் அருவின் பிரதம தேஜ ஜோதி அரூப அனக்னி அபஸ்ம அநாதே நானா தூது ஓம் புவ ஓம் சுவ நிதனோத்பவ சிவ சர்வ பரமாத்மன் மகேஸ்வர சத்பாவேஸ்வர மகாதேவ யோகாதிபதியே முஞ்ச சர்வ பவோத்பவ சர்வபூத சூகப்பிரத சர்வ சாரித்யகர பிரகம் விஷ்ணு ருத்ரபர அனச்சித அசம்சுத பூர்வசித சாஜி துரு பதங்க பிங்க ஞான சப்த சூஸ்ம சிவ சர்வத ஓம் நமோ நம ஓம் சிவாய நமோ நம ஓம் அப்படின்னு அபிஷேகம் பண்ணாரு பாருங்க. பண்ணிட்டே இருக்காரு. அந்த ஆனந்தத்துல சாமி ஒரு பண்ற அந்த அன்புல செய்யற பூஜையில சிவபெருமான் மனம் மகிழ்ற. ஏற்கனவே மட்டும் சொன்னேன், எப்படி பூஜை பண்ணணும்னா சிவபெருமான் மனம் மகிழும்படி சிவ பூஜை பண்ணணும் அப்படின்னு. அப்படியே பண்றாரு அப்படியே சாமி அதுல மீன் வச்சு போயிரு. ஏன்னா சிந்தனை ஒரே சிந்தனை, சிவத்தை தவிர வேற எதையும் சிந்திக்காத நிலையில அவர் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாம ஏதாவது மனசினால் பாவம் செஞ்சோம்னா மனசுல நம்ம எத்தனை பாவம் செஞ்சிருப்போம். இப்ப தவறா ஒரு பெண்ணையே பார்த்து தவறா நம்ம நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த பாவம் போகணும்னா சிவபெருமான் என்ன செய்யணுமா, அதிகமா நினைக்கணுமா. அது ஞானசம்பந்த பெருமான் பாடல பாடுறாரு. உரையினில் வந்த பாவம் உரையினில் வந்த பாவம் உண நோய்களும் செயல் தீங்கு குற்றம் உலகில் உரையினில்லாமை செய்த அவை தீரும் வண்ணம் மிக ஏத்தி நித்தம் நினைமின். நித்தனும் சாமியா நினைமின். நீங்க நிறைய மனசுனால தீங்கு செஞ்சிருக்கீங்களா, சிவபெருமான அதிகமா நினைங்க, அந்த குற்றத்துல இருந்து நீங்க தப்பிச்சிடலாம் அப்படின்னு. அது என்னதான், அது ஒரு நோயா. மற்றவர்களை தவறாக பார்த்தால் அது ஒரு நோய். அந்த நோய் நீங்க வேண்டும் என்றால் உரையின் அதுல வந்த பாவம் சிவபெருமானை மிகவே நினைந்தா அந்த பாவம் போகும். வாக்காளர் நிறைய பேர் திட்டீங்களா, கவலைப்படாதீங்க, சிவபெருமானுடைய தோற்றத்தை பாடுங்க, அவன் 5 இடத்தை சொல்லுங்க, அந்த பாவத்துல இருந்து நீங்க நீங்கிடலாம். யாரையும் தவறான கண்டுகளை பாக்குறீங்களா, கண்ணால சிவபெருமான கண்டு காணுங்கள், நீங்க அந்த பாவத்துல இருந்து நீங்கிடலாம். தேவையில்லாத விஷயங்கள் நீங்க கேட்டிருக்கீங்களா, கெட்ட விஷயங்களா கேட்டிருக்கீங்களா, அந்த பாவம் போவதற்கு சிவபெருமான் புகழை கேட்டுக்கிட்டே இருந்தா அந்த பாவத்துல இருந்து நீங்க. அந்த பாட்டுல பாடுறாரு பாருங்க ஞானசம்பந்த பெருமான். இந்த பாட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். உரையினில் வந்த பாவம் உணர் நோய்களும் செயல் தீங்கு குற்றம் உலகில் பறையினில்லாமை செய்த அவை தீரும் வண்ணம் மிக ஏத்தி நித்தம் நினைமின். வரிசிலையாக அன்று மதில் 3 வகித்து வளர்கங்குள் தங்கை பெறுவதிசையென நஞ்சும் உண்ட சிவன்மேய செல்வ திருநாரையூர் கைத்தொழவே, திருநாரையூர் கைத்தொழவே என்று இந்த பாட்டுல மிக அற்புதமாக ஞானசம்பந்த பெருமான் பாடுறாரு. அந்த பாவம்லாம் நம்ம நீங்கணும்னா சிவபெருமான நித்தலும் மிகவே நினைமின் மிக்க எல்லாம் போக விடுமின் நகவே ஞானத்து உள்புகுந்து நாயே எனைய நம்மை ஆண்ட தகவே உடையான் தனிசார தளராதிருப்பார் தாம்தாமே என்று சொல்வதற்கிணங்க என்ன செய்யணும், அந்த பாவத்துல தான் நீங்கணும்னா சிவபெருமானா அதிகமாக சிந்திக்கும். எத்தனை பாவம் செஞ்சிருப்போம் மனசால யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு என்ன செய்யறோம், எத்தனை வேலை நம்ம நினைப்போம், ஆனா மனம் நினைக்கும், அடுத்தவங்களை தவறா பார்க்க சொல்லும், தவறா நினைக்க சொல்லும். இதெல்லாம் குற்றம். ஏன்னா உயிரோடைய நோக்கம் என்னன்னா அடிக்கடி குற்றம் புரிவதுதான் இதோடைய வேலை. ஆனா சிவபெருமான் என்ன செய்யறாரு, இது பாவம், இது உயிருடைய குணம் அப்படின்னு சிவபெருமான் நடத்துக்கிறாங்க. அவரு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒருத்தர் கூட தேவை மாட்டோம், இது உயிருடைய குணம், பாவம் தவறு செய்யறது அதோடைய குணம் அப்படின்னு சொல்லி சிவபெருமான் மன்னிச்சு விடுறாரு. எத்தனை மன்னிச்சு விட்டாலும் மறுபடியும் நம்ம தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும்.
அது தவறு செய்யறதை நிப்பாட்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த நிமிஷம் நம்ம ஆட்கொண்டுருவோம். தவறு செய்யறத நாம என்ன செய்யணும், அதுல இருந்து நீங்கணும். அடுத்து தவறு செய்யாம பார்த்துக்கிடணும். அதுதான் நம்மளுடைய, அதுவே இறைவன் அருளால. புரியுது அவங்களுக்கு? சரி, அப்படி அவர் என்ன செய்தார், அப்படியே மனம் ஒன்றி சிவபூஜை செய்து கொண்டிருந்தார். இப்ப அவங்க அப்பா குறாமரத்துக்கு இது பின்னாடி வந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தாரா, வேகமா வந்தாரு பாருங்க. வந்ததும் இடது அதனால மிதிச்சு வலது காலை தூக்கி இப்படி ஓங்கி அந்த செம்புல பால் இருந்தது பாருங்க, அபிஷேகம் பண்ண அந்த பாலை ஓங்கி எத்தினார். இவர் சிவபூஜை பண்ணிட்டு முதல்ல என்ன செய்யாரு, முதுகுல ஓங்கி அடிச்சாரு. அது கூட அவர் தெரியல, அவர் சிவபூஜை பண்ணிட்டே இருந்தார். முதுகுல அடிச்சதுன்னு தெரியல, அவருக்கு உணர்வே இல்லை. உணர்வு எதுல இருந்தது, சிவத்துல இருந்தது. முதுகுல ஓங்கி அடிச்சாரு, ஒண்ணும் தெரியல. ரெண்டாவது அபிஷேகத்துக்கு வச்சிருந்த அந்த பாலை எடுனாரு பாருங்க, பக்கத்துல வந்து அந்த மழு ஒரு கம்பு இருந்துச்சு, அதை எடுத்து ஒரு வீசினார். காலை வீசினா அது மழுவாங்க மாதிரி ரெண்டு காலையும் வெட்டி, அது என்ன ரெண்டு தாள்கள் அப்படின்னாரு. சிந்தும் பொழுதில் நோக்கும் சிறுவரி இறையில் தீயோனை, அந்த எச்சத்தன்யா தீயோன் தானே. இப்ப சாமி பொருளை வெட்டியாச்சுன்னா என்ன, அவர் என்னது ஆயிடுறாரு, தீயோன் ஆகுமா. நல்லவர் தான், அந்தனர் குலத்துல பிறந்தவர் தான், இவருக்கு குரு தான், அவரும் ஒரு சிறந்தவர் தான், அவர் பேர் எச்சத்தன் தான். ஆனா இப்ப சிவபூஜைக்குரிய பாலை இடறியதனால் தீயோன் அப்படின்னாரு சேக்கிலார் சாமி. தீயோனை தந்தை எனவே அறிந்தவன் தாள்கள் சிந்தும் தகுதியினால் முந்தை மருங்கி கிடந்த கோல் எடுத்து, ஒரு கோலை எடுத்து வீசினாராம். அது என்ன மாறிடுச்சு, மழுவாக மாறி. அதுவே முறையாலே வந்து மழுவாய், அது என்ன மாறிடுச்சா, கோல் எடுத்து வீசினார், அது மழுவாக மாறி எரிந்தார். மண்மேல் வீழ்ந்தான் மறையோனும், அந்த அந்தனர் என்ன செஞ்சாரு, கீழே விழுந்தார். எப்படி தாள்கள் அப்படின்னாரு. இப்ப அவர் ஒரு காலம் தான் வெட்டி இருக்கணும். தாள்கள் எத்தனை, ஒன்னா ரெண்டா, தாள்னா ஒண்ணு, தாள்கள் அப்படின்னா அப்ப ரெண்டு காலையும் வெட்டிட்டாரு. அவர் எத்தனை ஒரு காலம் தான் வெட்டினாரு, ஆனா ரெண்டு காலையும் வெட்டிட்டாரு. என்ன காரணம், இந்த காலை ஊன்றி இந்த காலை இடறியதனால், இது எட்டுவதற்கு இது துணை புரிந்த காரணத்தினால் இதை சேர்த்து என்ன செஞ்சாரு, ஒரு கால் ஊன்றி ஒரு காலை எட்டியதனால் அது துணை புரிந்த காரணத்தினால் இரண்டு காலையும் வெட்டினார். அதை சூப்பரா சொல்றாரு. மழுவாய் எரிந்தார், மண்மேல் விழுந்தான் மறையும். அடுத்த நிமிஷமே அவரும் விழுந்து அப்படியே விழுந்தார் பாருங்க. உடனே அப்படி செஞ்சதுமே, அந்த காலை வெட்டதுமே உடனே சிவபெருமான் வந்து அவருக்கு காட்சி கொடுத்தார். யாருக்கு, சண்டீசனுக்கு, அவர் விசார சர்மனாருக்கு காட்சி கொடுத்தார். காட்சி கொடுத்த அடுத்த நிமிஷமே தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ் அண்டத்தோடும் உடனே, இந்த அண்டம் முழுவதும் அவரு எல்லா சிவாலயத்திலும் யார் இருப்பா, அது வரைக்கும் விசார சர்மனாராக இருந்த சண்டேச நாயனாருக்கு இப்ப சாமி என்ன கொடுத்தாரா, தாதையை அவருடைய தந்தைய வீசிய சண்டிக்கு இவ் அண்டத்தோடு உடைய அண்டங்கள் எல்லாம் புகழும்படி அவரை சண்டேசனாயர் என்கின்ற பதத்தை கொடுத்து, சிவபெருமானுக்கு சாத்தக்கூடிய மாலைகள், அவருக்கு சாத்தக்கூடிய உணவு எல்லாமே அவருக்கு சேரும்படியாக செய்து தொண்டர்களுக்கெல்லாம் நாயகமாக ஆக்கினார் சிவபெருமான். பாதகத்துக்கு அது பாதகம் தான், அப்பா கால வெட்டியது பாதகம் தான். ஆனா சிவபெருமான் கொடுத்தது என்னது, பரிசு. என்ன காரணம், அவர் சிவசிந்தனையோடு செய்த காரணத்தினால் பாதகமும் என்னதான் மாறிடுச்சு, பரிசாக மாறியது. இப்ப வேற வேண்டாம், மன்மதன் இருக்கான்ல, மன்மதன் மலரை எரிஞ்சான், 5 மலர் கணைகளை சிவபெருமான் மேல எரிஞ்சான். மலர் புனிதமானதுதான், சிவபெருமானுக்கு சாத்தக்கூடியதுதான். ஆனா அவன் என்ன நினைப்படுங்க, சிவபெருமானை மயக்க வேண்டும் என்று எரிந்தான், அவனை சாமி எரிச்சிட்டாரு, அது தீயதாக முடிந்தது. அதே இது பாத்தீங்கன்னா கல்லை எடுத்து எரிஞ்சாரு, யாரு, சாக்கியன். ஆனா மனசுல என்ன நினைச்சாரு, அது பூவாக நினைத்து கல்லை எரிஞ்சாரு, சிவபெருமான் அதை ஏற்றுக்கிட்டாரு. புரியுது அவங்களுக்கு? அப்ப நம்ம என்ன நினைப்போடு செய்கின்றோமோ அந்த நினைப்புக்கு தகுந்த மாதிரிதான் பலன். புரியுது அவங்களுக்கு? அவன் என்ன செஞ்சான், அதுவும் மலர் தான், இதுவும் மலர் தான். இது மனதால் ஏற்படக்கூடிய கல்லை எறிந்தாலும் கூட அந்த மலரால் நினைத்ததுனால சிவபெருமான் ஏற்றிட்டாரு. அவர் மலரை இருந்து அவர் என்ன செஞ்சாரு, மயக்க வேண்டும் இருந்து எரிந்தார், அவர் அழிந்தார். புரிஞ்சு? அதே மாதிரிதான் நரனில் பாவம் செய்த தீமையும் நன்மை அழித்தே அப்படிம்பாரு. இந்த பாட்டுல கூட சொல்றாரு, அரணடிக்கு அன்பர் செய்யும் பாவமும் அறம் அது ஆகும். சிவஞான சித்தியார் நூல் சொல்லுது, அரணுக்கு அன்பர் செய்யும், அடியார்கள் செய்யும் பாவமும் அறம் அது ஆகும். சிவபெருமான நினைச்சு செய்யக்கூடிய ஏதாவது திடீர்னு பாவம் செஞ்சிருந்தா கூட அந்த பாவமும் என்னதான் மாறிடுமா, அறமாகும். அரணிக்கு அன்பு இல்லாதார் புண்ணியமும் பாவமாகும். சிவபெருமான மறந்து செய்யக்கூடிய புண்ணியம் கூட என்னதான் மாறிடுமா,
அதுக்கு உதாரணம் ரெண்டு சொல்றாரு. வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நலனில் பாவம் செய்த பாதமும் நன்மையாயிட்டேன் அப்படின்னு சித்தியார சொல்றாரு. தக்கன் செய்த வேள்வி புனிதமானது, ஆனா சிவபெருமான ஒருத்து செய்ததுனால் அது தீமையாக முடிந்தது. நன்மைதான், ஆனா சிவபெருமான மரத்தை செய்ததுனால் என்ன ஆயிடுச்சு, தீமையில போய் முடிஞ்சிச்சு. அத்தனை பேருக்கு அடி விழுந்தது. ஆனா இது அப்பாவுடைய காலையை வெட்டினாரு, ஆனா பாவம் தான், அது என்னதான் மாறிடுச்சு, புண்ணியமாக மாறி. சிவபெருமான நினைத்து செஞ்ச காரணத்தினால் அது புண்ணியமாக மாறியது. இப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. பசு அவ்வளவு சிறப்பு. அந்த பசுல என்னென்னதெல்லாம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பசுவினுடைய கொம்பின் அடியில் நாராயணரும் நான்முகனும் இருப்பாங்களாம். பசுவினுடைய கொம்பு அடியில நாராயணனும் நான்முகனும், கொம்பின் நுனியில கோதாவரி முதலாகிய தீர்த்தங்கள்லாம் இருக்குமா. கொம்பினுடைய நுனியில கோதாவரி, சிரத்தில் சிவபெருமானும், நடுநெட்டியில் பார்வதி தேவியும், நாசி நுனியில் முருகவேலும், உள்நாசியில் திசை பாலகனும், செவிகளில் அஸ்வினி தேவர்களும், கண்களில் சந்திர சூரியரும், பற்களில் வாயு தேவனும், நாவில் வருண பகவானும், இதயத்தில் வாணியம்மையும், கபோலத்தில் யமனும் இயக்கர்களும், உதட்டில் காலை உச்சி மாலை என்ற முக்கால தேவதைகளும், கழுத்தில் இந்திரனும், இடையில் அருக்க தேவரும், மார்பில் சரத்தியரும், 4 கால்களில் அணிலர்களும், முழங்காலில் மருத்துவர்களும், குழம்பின் நுனியில் நாக உலகத்தார்களும், குழம்பின் நடுவில் கந்தர்வர்களும், மேற்குழம்பில் தேவ மாதர்களும், முதுகில் உருத்திரரும், சந்துக்களில் வசுக்கள் எண்மரும், அரைப்பரப்பில் பிதிர் தேவர்களும், பசுக்கள் 7 பசுவின் குறியில் 7 கன்னியரும், குதத்தில் லட்சுமி தேவியும், அடிவாயில் அமரர்களும், வாழ்மயிரில் கதிரொலியும், கோநீரில் ஆகாய கங்கையும், கோமயத்தில் யமுனையும், வயிற்றில் பூமாதேவியும், முளைகளில் பெரும் கடல்களும், வயிறு இதயம் முகம் என்ற 3 இடங்களிலும் காருகபத்தியம் ஆவணியம் தட்சிணாக்னி என்கின்ற முக்தியும் 3 தீயும், எலும்பிலும் சுக்கிலத்திலும் வேள்வி தொழில்களும், எல்லா அவயங்களிலும் மொத்தத்துல எல்லா அவயங்கள்லயுமே கற்புடைய மாதர்களும் நீங்காது வாழ்வார்கள். இப்ப பசுல எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. அத்தனை பேரும் இது முக்கியமா சொல்லணும். இந்த ஒரு இதுக்காகவே நான் அடியில் என்ன செஞ்சேன்னு இந்த இதை எடுத்துட்டு வந்தேன். திடீர்னு மனப்பாடம் பண்ணி கொண்டு வந்து சொல்ல முடியாது. அதனால புக்கில் சொல்லணும்னு நினைச்சேன். சரி ரைட்டு, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும், முக்கியமான விஷயம் இதெல்லாம். அதனால ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. பசுவுக்கு புல் கொடுத்தா 1000 பேருக்கு அன்னதானம் செஞ்ச பலன். ஒரு புல்லு கொடுத்தீங்கன்னா பசுவுக்கு 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும் பசுவுக்கு. அவ்வளவு சிறப்புடையது பசுவுக்கு. அது மாதிரி அதனால சொன்னாரு, யாவருக்குமாம் இறைவருக்கு ஓர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவிற்கு ஓர் வாயுரை அப்படின்னாரு. யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் ஒரு இனிய இன்னுரை தானே அப்படின்னு யார் சொல்றா? திருமலை சொல்றேன். இப்ப எவ்வளவு சிறப்புடையது. பசுவுக்கு ஒரு வாய் அருகம்புல்லாவது கொடுக்கணும். நான் வழக்கம் போல வாழைப்பழம்லாம் வாங்கி போய்கிட்டு தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்றது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை மெயினா முக்கியமா என்ன செய்றாங்க, டக்குனு ஒரு வெளில கடையில ஒரு வாழைப்பழத்தை வாங்க வேண்டியது, அப்படி கொண்டு போய் அங்க பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் அவ்வளவு குஞ்சு கிடக்கு, அதை கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்க. அதுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு இது மாதிரி வந்துருமா, வாழைப்பழத்தை ரொம்ப கொடுக்க கூடாது. அதுக்கு அகத்திக்கீரை கூட கொடுத்துடலாம். அகத்திக்கீரை முக்கியமா அது சுத்தமான உணவு. அப்படின்னா நம்ம எப்படி இட்லி சுத்தமான உணவு சாப்பிடுறோம், அவிச்ச இட்லி எப்படி சாப்பிடுறோம், அதுதான் நம்ம உணவுல ரொம்ப சுத்தமான உணவு எதுன்னா இட்லி தான். தெரியுமா உங்களுக்கு? வியாதி என்னங்களுக்கு கூட எது கொடுப்பாங்க, இட்லி தான் கொடுக்குவாங்க. டாக்டர் சொல்லுவாரு, நீங்க கொஞ்ச நாளைக்கு நீங்க இட்லி சாப்பிடுங்க, சோறுலாம் நினைச்சு பாத்துறாங்க அப்படிமா. உங்களுக்கு சோறு 400க்கு மேல போயிடுச்சு. டாக்டர் 400க்கு மேலையா, நான் இனிமே சோற சாப்பிட முடியாதா டாக்டர், நீங்க ஒண்ணு நினைச்சு கூட பாக்காதீங்க அப்படின்னு டாக்டர். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, பசுவுக்கு எப்படியாவது ஒரு அருகம்புள்ளையாவது கொடுக்கும், அதுதான் உயர்வு. அப்படி அவருக்கு கொடுத்தவே சாமி என்ன பண்ணாராம், தாதையை தாளர வீசிய சண்டிக்கு வண்டத்தோடும் உடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும். எல்லா கோயிலையும் யாரு இருக்கா, இப்ப எல்லாரும் வணங்கும்படி சாமி செய்தாராம். அன்புக்கு சாமி பாருங்க என்ன பண்றாரு பாருங்க, எல்லாரும் தொழும்படி செய்யறார். அவர் சிந்தனையோடு செஞ்சா நம்ம உலகம் நம்ம புகழெல்லாம் பரப்பும்படி செய்வாரு. இல்ல நான் தாங்க செஞ்சேன், நான் தான் பண்ணேன், ஆனா அந்த கோயிலுக்கு நான் தான் கட்டி கொடுத்தேன்னு பாருங்களேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு துளி கூட நம்ம பேர் வராது. பிறந்ததும் தெரியாது, வளர்ந்ததும் தெரியாது, இறந்ததும் தெரியாது, அப்படி போய் சேர்ந்துருவோம். அதனால அருளாளர்கள் பேர நம்ம இன்னும் சொல்லிட்டு இருக்கோம். என்ன காரணம், அவங்க இறைவன் மேல் வைத்த அன்பின் காரணமாக இப்பயும் நம்ம 63 குரு பூஜை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்,
அவங்க அந்த அளவுக்கு சாமி மேல அன்போடு இருந்த காரணத்தினால். திருமூலர் எப்போ வந்தாரு? கிமு நூற்றாண்டுல 3000 வருஷம் வாழ்ந்தவர் திருமூலர். இன்னும் நம்ம அவர் பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்? அவர் இறைவன் மேல் வைத்த அன்பின் காரணம். கிபிங்கிறது இப்பதானே, கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு தானே. அதுக்கு முன்னாடி வள்ளுவர்லாம் வாழ்ந்த ஆண்டு எத்தனை ஆண்டு? வள்ளுவர் மிகப்பெரிய சிவனடியாரு தெரியுமா உங்களுக்கு? பிரம்மா தான் பூலோகத்துல வந்து வள்ளுவரா பிறந்தது. சரஸ்வதி தேவியார் தான் கீழே வந்து ஔவையாரா பிறந்தது. எல்லா தெய்வத்துக்கும் பிறப்பு உண்டு. சிவபெருமான் ஒருத்தருக்கு தான் பிறப்பு இறப்பு இல்லாதவர் ஈசன் ஒருவரே. 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர் எண்ணில் 6 கோடி நாராயணன் அங்கனே 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரர் இரு இணை இல்லாதவன் ஈசன் ஒரு. எவ்வளவு பெரிய சிறப்பு அப்படி சாமி ஒருத்தர் தான் நல்லா தெரிஞ்சு போச்சு. எல்லா நூல்களும் சொல்லிருச்சு சிவபெருமான் தான் கடவுள்னு சொல்லியாச்சு. இப்ப நம்ம என்ன செய்யணும்? அப்ப சிவ நூல்கள் நமக்கு என்ன சொல்லுது? அதன்படி நம்ம நடக்க ஆரம்பிச்சோம். முக்கியமா சிவ பூஜை எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சோம். தீட்சை எடுக்க ஆரம்பிச்சோம். ஒருத்தர் அன்னைக்கு அவ்வளவு தூரம் போய் கேட்டு கடைசி வந்து கேட்டாரு, தீட்சை எடுக்கணும் சுவா? என்ன சுவா, எதுக்கு சுவா தீட்சை எடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. அப்ப நீங்க சொப்படி கேட்டீங்களா கேட்கல அப்படின்னு. அதுக்கு சிவபெருமான் பாட்டை வேற அன்னைக்கு உதாரணமா சொன்னேன். அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியாருக்கு எளிய கைச்சிட்டு வரும் பெற்றான் சாம்பானுக்கு படியின் இசை வேதமர தீட்சை செய்து முக்தி கொடுக்க முறை. சிவபெருமானே எழுதுறாரு, தீட்சை செய்தாதான் முக்தி கிடைக்கும், தீட்சை இல்லாம முக்தி கிடையாது, குருவர் இல்லாம திருவருள் அடைய முடியாதுன்னு சொல்லி சிவபெருமானே எழுதியிருக்காரு அப்படின்னு அன்னைக்கு சொல்லியிருந்தேன். அவர் கவனிக்கல போலுக்கு. அந்த நேரத்துல எங்கேயாவது வெளியில போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் அப்படியா அடுத்த வருஷம் வாங்கலாமா அப்படின்னு. அடுத்த வருஷம் தான் போவோம். அதுக்குள்ள நீங்க வீட்டுல கேட்டு பெர்மிஷன் வாங்கி வைங்க. ரெண்டாவது பெர்மிஷன் வாங்காம என்ன செய்ய முடியாது. வீட்டுல எல்லாத்தையும் அனுமதியோட தான் நம்ம தீட்சை வாங்கி அந்த அனுஷ்டானங்களை நம்ம பண்ணணும். நீங்க அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில எந்திரிக்கான் அவன் பாட்டு பூசை பண்றான் அப்படின்னு அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்க, சிவ அபராதம் ஆயிரும். யாருக்கு அபராதம் ஆயிரும்? சொல்றவங்களுக்கு. அவங்களுக்கு சிவ அபராதம் வாங்கும்படி நம்ம செஞ்சிடக்கூடாது. அதுதான் அவங்க வீட்டுல எல்லாருடைய அனுமதியோடு வாங்கி கொண்டு நாம அந்த சமய தீட்சை விசேட தீட்சை எல்லாம் வாங்கி கொண்டு நாம அதை சிறப்பாக நம்ம செய்ய வேண்டும். எல்லாரும் அனுமதி எடுத்து நம்ம வாட்டு ரூம்ல உட்காந்து அதிக நேரம் சிவ பூஜை பண்ணலாம். யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. தீட்சை வாங்கிட்டாரு, அவரு பூசைக்குள்ள போயிட்டாரு, அவர் பூசை செய்வாங்க, நம்மளை விட்டுருவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. எங்க அப்பா இருக்கும்போதுதான் அடியன் ருத்ராட்சம் கூட போட விட மாட்டாங்க. எங்க அப்பா அடின்னு எங்க அப்பாவுக்கு தெரியாம இருந்துதான் அடியார் கூட சேர்ந்து உலவர பண்ணி பண்ண செய்ய அப்படி ஓடிக்கிட்டே இருந்தேன். வீட்டுக்கு போகும்போது ஒண்ணும் தெரியாத மாதிரி போறது. அதுக்கப்புறம் அடியாரோட சேர்ந்து உலவர பண்ணி போயிடுறது. என்ன பையன் ஞாயிற்றுக்கிழமை வச்சிடும், பையன் இன்னும் வரலையே, வேலை விட்டு வரலையே, 1 மணிக்கு வேலை முடிஞ்சுமே. எங்க அப்பா எங்க அம்மாவை 1 மணிக்கு வரணும், ஏன் அவன் பையன் வரல? இல்லங்க இன்னைக்கு கொஞ்சம் அதிக வேலையா அப்படின்னு. நாங்க உலவர பண்ணியில இருப்பேன். நீ எப்படியாவது சமாளிக்க அம்மாட்ட, எப்படியாவது ஒரு 5 மணி வரைக்கும் சமாளிக்குமா, நான் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு இப்படி சொல்லிதான் போகுது. அதுக்கப்புறம் எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ருத்ராட்சம் போட்டு தீட்சையெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சு. இறந்து போன அடுத்த நிமிஷமே தீட்சைக்கு எழுதி போட்டு உடனே 2006 வாங்கியாச்சு சாமி திருவிழால. சாமியோட திருவிழா தான் இருக்கு எல்லாமே. உங்களுக்கு இதை நான் நேரத்தை அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். நேரத்தை சொல்லி உங்களை சொன்னேன். பேசுவா எங்க 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 ஹஸ்பண்ட் வந்து அப்படின்ட்டு தீட்சை எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாமே தீட்சை எடுத்து அந்த நெறிக்கு வந்துடணும். சரி, அவங்களுக்கு சொற்பொழி கேட்கறது பிரச்சனை கிடையாது. தீட்சை எடுத்து அந்த நெறியில நிக்கணும். அதுதான் இவ்வளவும் நீங்க கேட்கறது எதுக்காகனா, சாமியை எப்படியாவது பூசிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் உங்களுக்கு வர வேண்டும். அதுக்குதான் அதிகமாக தீட்சை எடுத்ததுக்கு அப்புறம் அப்பா தீட்சை எடுத்தாச்சு, பூஜை வாங்கியாச்சு, இனிமே சொற்பொழி கேட்க வேண்டிய தேவையில்லைன்னு நடத்துறாங்க. அடிக்கடி அது நிலைப்பட்டு வேண்டுவதற்கு கேட்கணும். கடைசி வரைக்கும் அந்த பூஜையை விடாம செய்யறதுக்கு சாமி புகழ கேட்க கேட்க கேட்கதான் அதுல ஈடுபாடு அதிகமா வரும். சிவ பூஜை பண்ணணுங்கிற ஈடுபாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் கிடைச்சிருச்சு, இன்னும் எதுக்கு நம்ம வாட்டை உட்காந்து பூஜை பண்ணிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு தொடர்ந்து சாமியுடைய புகழ கேட்டுக்கொண்டே இருங்க. அப்படி அவர் என்ன பண்ணாரு, தாதை வீசிய சண்டிக்கு அண்டத்தோடும் உடனே பூதத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போலகமும் அருளி ஜோதி மணிமுடி தாமமும் நாமமும். தாமம்னா என்னது? பூக்கள். இப்ப சண்டித்தனர் பூஜை பண்ணும்போது எப்படி பண்ணாராம், தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்துருவாராம். சாமிக்கு செய்யக்கூடிய மலர்கள்ல பள்ளித்தாமம், பூக்களுக்கு பள்ளித்தாமம் பேரு. பள்ளித்தாமம் எல்லாம் பறிச்சு வச்சுட்டு எந்தெந்த பொருள் இல்லையோ அதெல்லாம் மனசால கற்பித்து கொண்டு அபிஷேகம் பண்ற மாதிரி நினைப்பாராம் சண்டிசனர். எந்தெந்த பொருள் இல்லையோ தேவையான பொருளை எடுத்துட்டு கொண்டு வந்து அந்த மணல்ல வச்சு அபிஷேகம் எல்லாம் பண்ணி சாமிக்கு பள்ளித்தாமம் சாத்தி எல்லாம் பால் அபிஷேகம் பண்றாருல, மத்த அபிஷேகம் எல்லாம் மனசால கற்பித்து கொண்டு செய்வாராம்.
கிடைக்கிறத வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு கிடைக்காததெல்லாம் மனதால தப்பித்துக் கொள்வார். அதே போல நாமளும் சிவபூஜை பண்ணும்போது ஏதாவது பொருள் இல்லைன்னா அந்த பொருள் இருப்பது போல் பாவித்துக் கொண்டு சிவபூஜை பண்ணுவது போல் பாவனை பண்ணணும். பாவனைக்கு அவ்வளவு சிறப்பு தெரியுமா உங்களுக்கு? பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி யார் சொல்றா? அப்போஸ்தலன் சொல்றாரு, யாரு பாவிக்கிறாங்களோ இறைவனை, பாவனை செய்து அபிஷேகம் செய்கிறார்களோ, பாவனை செய்து போற்றுகின்றார்களோ, அவருடைய பாவத்தை சிவபெருமான் அறுப்பார். பாவிப்பார் பாவம் அறுப்பாய் போற்றி. இப்படி ஒரு முக்கியமான ஒரு அந்த வார்த்தை. பாவனைக்கு அவ்வளவு சிறப்பு. நீங்க அனுஷ்டானங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இது இவங்களை பாவனை பண்ணுங்க, இந்த தெய்வத்தை பாவனை பண்ணுங்க, இங்க திருநீர் பூசும்போது இந்த தெய்வத்தை நினைங்க, இங்க திருநீர் பூசும்போது முருகப்பெருமானை நினைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பாத்துருக்கீங்களா? அந்தந்த இடத்துல அவங்கள அதிதெய்வங்களை நினைத்து திருநீர் பூசுவது உள்ள இந்த பாவனைக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு. அதே மாதிரி சதாசிவமூர்த்தி தியானம், அனுஷ்டானத்துல சதாசிவமூர்த்தி தியானம் வரும். சாமியை 5 முகத்துல என்னென்ன முகம் என்னென்ன வடிவத்துல இருக்குங்கிறதெல்லாம் நம்ம தியானம் பண்ணணும். அதெல்லாம் மனசுல கற்பித்து கொண்டு செய்யணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? அப்படி இவர் என்ன பண்ணாரோ அந்த பூஜை பண்ணும்போது அந்த இதெல்லாம் இருக்கும்போதோட பாவித்து கொண்டு சிவபூஜை பண்ணாராம். அப்ப சிவபூஜைக்கு எவ்வளவு சிறப்பு. ரெண்டாவது, எந்த நிலையிலும் சிவபெருமானை தவிர வேற எதையும் சிந்தனை பண்ணக்கூடாது. பூஜை பண்ணும்போது சிவபூஜை பண்ணிக்கிட்டே திடீர்னு இன்னைக்கு வேகமா முடிச்சுட்டு அந்த காரியத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே பண்ணக்கூடாது. மனம் ஒன்றியாச்சுன்னா இதுக்குள்ள வந்துடும். அத இவர் சொல்றாரு பண்ணத்தர் வந்து, யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் கட்சி ஏகம்பனே. எப்படி சொல்றாரு? எல்லாரும் ஏன்னா மனம் வந்து எந்த புறத்துல போய்கிட்டே இருக்கும். அதை அடக்கி உள்ள பூசைக்குள்ள கொண்டு வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதனாலதான் வினை தீர்த்தவனே அப்படிப்பாரு. அதை அடக்கி உள்ள கொண்டு வரணும். அதுக்குதான் வழிபாடு. அடியவர்களோடு இருந்து வணங்கி வழிபாடு செய்தால்தான் சிவபெருமான் மேல நாம ஒன்ற முடியும். இல்லைன்னா வராது. அப்படி உடனே தேவர்கள்லாம் பூமாலை பொழிந்தார்கள். சாமி என்ன பண்ணாரு? அவரை முருகப்பெருமான வச்ச மாதிரி இவரையும் மடியில தூக்கி வச்சு அவர் அணிந்திருந்த ஜோதி மணிமுடி தாமமும் அவர் அணிந்திருக்கக்கூடிய பூவு தாமமும் நாமமும். நாமம் என்ன நாமம்? சண்டேச நாயனார், சண்டி ஈஸ்வர நாயனார். ஈஸ்வரன் என்கின்ற பட்டம் யாருக்கு? சண்டேச நாயனார். சண்டி என்பது பதம், அதோடு சேர்ந்து ஈஸ்வரன் என்கின்ற பட்டத்தையும் கொடுத்து சண்டீஸ்வர நாயனார் என்ற பதத்தை கொடுத்து தொண்டர்களுக்கெல்லாம் நாயகமாக ஆக்கினார் சிவபெருமான். எங்க எல்லா கோயிலையும் இந்த அண்டங்கள் எல்லாம் போற்றும்படியாக செய்தார் சிவபெருமான். எவ்வளவு பெரிய சிறப்பு. அடுத்த நிமிஷம் இப்ப எச்சதத்தன் இறந்தார்ல, காலை இழந்தது குற்றம் தானே. ஆனா இவர் சிவபூஜை செய்த காரணத்தினால், அந்த மழுவினால் எரிந்த காரணத்தினால் அவருடைய குற்றம் பொறுக்கப்பட்டது. கொட்டுப்பட்டாலும் மோதிர கையில கொட்டுப்படணும்வாங்கல்ல, அடியார் கையினால அவர் அந்த காலில் வெட்டுப்பட்டதுனால அடுத்த நிமிஷமே அவர் சிவலோகம் போயிட்டார். எவ்வளவு சரி. அவங்க அப்பா எச்சதத்தன் அந்த லோகத்துல வசிக்க போயிட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சிவபூஜை பண்ணி மேன்மை அடைஞ்சு அதுக்கப்புறம் மோட்சம் அடைகிறது, சாயுச்சிய முத்தியை பெறுவது. சண்டீசனாரும் சாயுச்சிய முத்தி. இது அவங்களுக்கு எல்லா தொண்டர்களுக்கும் நாயகமாக ஆக்கி அவர் என்ன செஞ்சாரு? அந்த கணக்கலாராக ஆக்கினார். இப்ப எல்லாருமே எந்த நேரமும் அவர் சிவசிந்தனையிலே இருப்பாரு. நீங்க கோயிலுக்கு போனீங்கன்னா எந்த நேரமும் சிவசிந்தனையில இருப்பாரு. அவர் போய் ஓங்கி ஓங்கி தட்டாம, எப்படி தட்டாம? ஓங்கி ஓங்கி தட்டாம மெதுவா தட்டுறது. வந்தாருல இந்த முத்திரை வைக்கலாம், இப்படி வச்சு தட்டுவாங்க. ஒண்ணு 2 கை வைப்பாங்க, இல்லைன்னா 3 கை இப்படி வச்சு 3 தடவை லேசா தான் தட்டணும், ரொம்ப தட்டக்கூடாது. இல்லைன்னா இப்படி வச்சு கூட லேசா தட்டலாம். 3 தடவை தட்டி உடனே அவரு அப்படி கண்ணை முழிப்பாரு. உடனே சாமி சிவ தரிசன பலனை அடியனுக்கு தந்தருள வேண்டும். நீங்க எதுக்கு போறீங்க கோயிலுக்கு? சிவ தரிசன பலனை அடியனுக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்கணும். சிவபூஜை பண்ணும்போது என்ன கேட்கணும்? அங்க சண்டீசனர் எழுந்தருள் பண்ணும்போது சாமி அடியனுக்கு சிவபூஜா பலன்களை அடியனுக்கு தந்தருள வேண்டும். சிவபூஜா பலன்கள் முழுவதையும் அடியனுக்கு தந்தருள வேண்டும். சூரிய பூஜை செய்யும் போது அந்த தேஜ சண்டர் எழுந்தருள் செய்யும் போது தேஜ சண்டர்கிட்ட சிவ சூர்யா பூஜா பலன்களை அடியனுக்கு தந்தருள வேண்டும். நீங்க எந்த நோக்கத்தால அந்த வழிபாடு செய்யறீங்களோ அந்த பூஜா பலனை சண்டீசனிடம் கேட்டு வாங்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிவபுண்ணியம் அழியாது, மற்ற புண்ணியம் அழிந்துவிடும், சிவபுண்ணியம் அழியாது. புரிஞ்சுச்சா? இப்பதாங்க ஏதோ புரியுற மாதிரியே இருக்கு. அப்படிங்கிறது சிவபுண்ணியம் எப்பயுமே ஏற்கனவே சொன்னேன், பேங்க்ல டெபாசிட் பண்ணா அசலும் வட்டியும் அந்த நிமிஷமே கொடுத்து இடத்த காலி பண்ணுப்பா அப்படிங்கிறது உலக புண்ணியம். சிவபுண்ணியம் அப்படி கிடையாது. அசல் அப்படியே இருக்கும், வட்டி மட்டும் நீங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும். அசல் என்னைக்குமே ஒரே நீங்க கொடுக்க கொடுக்க அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும், அசல் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நித்தம் நீங்க சிவபுண்ணியம் பண்றீங்களா? எல்லாருமே நித்தியம் சிவபுண்ணியம் பண்ணுவீங்க. ஏன்னா சாமிக்கு மலர் படிச்சு கொடுக்கறது, சிவாலயம் போய் சென்று வழிபாடு பண்ணுவது, சிவ பூஜை செய்வது, அனுஷ்டானங்கள் செய்வது, இது ஒரு சிவ சம்பந்தமாவே இருக்கணும் நம்ம எப்பயுமே.
இது வந்து நம்ம மாறவே கூடாது. சிவ சம்பந்தமாகவே இருந்துகிட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அடிக்கடி நம்ம சாமிகிட்ட தொடர்போடே இருக்கணும். கொஞ்சம் கூட மாறிடக்கூடாது. திடீர்னு நான் மறந்துட்டேன், அனுஷ்டானம் பண்றதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. எந்த நிலையிலையும் வெளியூருக்கு போனாலும் தூக்கிட்டு போயிடணும். நம்ம உருப்படியை தூக்கிட்டு போறோம்ல, 10 ட்ரெஸ் எடுத்துட்டு கொண்டு போறோம்ல, அதுல உள்ள ஒரு ஒரு சின்ன பைக்ல வச்சு கொண்டு போக வேண்டியதானே அனுஷ்டான பாத்திரத்தை. சிவபூஜை பண்றதுக்கு அதுக்கு தனியா ஒரு சின்ன பெட்டியை வச்சு சாமி கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுக்க வேண்டியதானே அது பையில. அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கு வெளியூருக்கு போனா நாங்க மறந்துடுவோம் சிவா அப்படிங்கிற. எந்த நிலையில என்ன செய்யணும்? எந்த நிலையிலையும் கொண்டுட்டீங்களா பிரசாதம் கொண்டுட்டீங்களா? அப்படியா, சரி. அப்ப மணி ஏன் கோவம் எல்லாரும் அடியா மன்னிச்சிருங்க. இப்போ அவங்க அப்படிக்கல பிரசாதம் கொண்டுட்டீங்க. நீங்க பிரசாதம் ஏழை முடிச்சுட்டீங்களா? ஏன்ட்டீங்களா நீங்க எந்த வந்தீங்களோ எனக்கு தெரியல. நீங்க ஏழை வந்தீங்களா? சரி, நீங்க முதல்ல வந்துட்டீங்க போதுன்னு நினைச்சிருக்கீங்க. அப்ப இன்னும் 1 மணி நேரம் பேசலாம். பேசிக்கிட்டே இருக்கு. எல்லாம் கேட்க ரெடிதான். ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்க. அப்படி எல்லாரும் போற்றும்படி சிவபெருமான் சண்டேசனாருக்கு செய்தார். அவர் எச்சரித்த அவரும் சிவலோகம் சென்றார். அந்த மழுவினால் எரிந்த காரணத்தினால் அவரும் மன்னிக்கப்பட்டு சண்டேசனால அது அடியாறு திடீர்னு ஒருத்தவங்க சத்தம் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன செய்யணும்? சிவபெருமானே நம்மள சத்தம் போடுறாருன்னு நினைச்சு அவங்கள நீங்க திருப்பி வஞ்சிடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அவங்ககிட்ட நீங்க விஷம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பா ஒரு வினை கழிச்சு நீங்க நினைச்சுக்கணும். வினை கழியும் உங்களுக்கு. அடியார்கிட்ட இருந்து எது வந்தாலும் நமக்கு வினை கழியும். அதனால எதுங்க என்ன அந்த அந்த அடியார் என்ன இப்படி பேசிட்டார் நம்மள அப்படின்ட்டு அவரை பத்தி 4 பேர்ட்ட போட்டு கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் இருக்கு. எது செஞ்சாலும் அடியார்கிட்ட நாம அவங்கள சிவமாவே பாவித்து அவங்க எது செஞ்சாலும் நம்ம குற்றத்தை நம்ம குற்றத்தை தானே சொல்றாங்க, அதை நம்ம இனிமே செய்யாம இருப்போம் அப்படின்னு சொல்லி நாம அதை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து புகை சிறந்து இந்த சண்டேசனை பற்றி நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வாழ்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியேன் உரையை நிறைவு செய்யுங்க. சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனென்றென்று முனை நாளும் கண்டு கொண்டன் குட்டிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கிர் சிவை பாடா செந்திலம் கண்டி கதிர்வேளா தென்பரம் குன்றில் பெருமாளே. கைலாய பரம்பரை சிவஞான போது நெறிகாட்டும் என்னை பயிர்வானும் வேண்டாந்ததிக்கு ஒரு மெய்ஞான பானுவாகி உயிராரும் ஒளில் திருவாவூர் திருவாள் ஒரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீடுடி தலைக மாதோ வான்முகில் வளாது பெய்யும் வழிவனம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத ஈகழ்வாக நான்மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வெள்ளிமல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தொங்குக தெய்வம் திருநீர் சிறக்கவே. திருச்சிற்றம்பலம். பார்வதி வதையே நாளடி சிவனே போற்றி, வளையமண்ணா போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, சிற்றவேசா பார்வதி வதையே. சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம், அருணாச்சலம், ஏகாம்பரம்